ஆமீன். 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 இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று 26 6 மாதம் 26 ஆனி மாதம் 26 ஜூன் மாதம் 2025 வியாழக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கிற யாவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இப்பொழுது முதல் இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாயிருக்கும். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம். அதனைத் தொடர்ந்து ஸ்கை பிரைம் மினிஸ்டர் ஊழியர்கள் ஊழியங்களை செய்வார்கள். அதனைத் தொடர்ந்து நித்திய வெளிச்சம் பல்சு நிகழ்ச்சி சௌரி சுபா இளங்கோ அவர்கள் வழி நடத்துவார்கள். அந்த வகையிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்த நாடுகளில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆகாய 2:23 கூறப்பட்ட அந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துவோம். செருபாவேல் என்னும் என் ஊழியக்காரனே என்று எங்களையும் உங்களையும் அழைக்கிறார். உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டிருக்கிறார். ஆமேன். முத்திரை மோதிரமாக வைத்து பேர் என்று கூறியவர் வைத்திருக்கிறார். அவர் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஆமேன். அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம், பெற்றுக்கொள்வோம். ஆமேன். ஆமேன். இன்றைய நாளுக்கான வாசிக்க வேண்டிய வேத வாசிப்பு பகுதி 1 சாமுவேல் 5:6, ஏசாயா 51, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் வெளிப்படுத்தல் 12, 13 அதிகாரங்கள். இவற்றை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தியானமாக வாசியுங்கள். விசேடமாக நாங்கள் இவற்றை ஒலிபரப்பு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அவற்றை விசேடமாக பரிசுத்த வேதா புத்தகம் இல்லாதவர்கள், வாசிக்க முடியாதவர்கள், கொண்டு செல்ல முடியாதவர்கள், நாடுகள் இருப்பவர்கள், ரகசிய கிறிஸ்தவர்கள் படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் யூடியூப் கூடாக, ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக ஒவ்வொரு நாளும் அனுப்பி கொண்டிருக்கிறோம். 2 நாட்களுக்கு முன்னதாகவே நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம், அனுப்பி கொடுத்திருக்கிறோம். ஒருவரும் கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக ஆயத்தமாகிறோம். இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் பார்ப்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையில் எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம் டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி ஏமி புஷ்பராஜா கால வேளையில் இணைந்து நிறைவு ஜெபங்களை எடுத்து வருவார். மாலை வேளையில் எங்களுடன் சகோதரி சிசிலியா அவர்கள் லண்டன் யூகேலிருந்தும், சகோதரி மேரி அவர்கள் லண்டன் யூகேலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். சகோதரி பாபி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இலங்கையிலிருந்து மீதியான ஊழியர்கள் இணைவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். அவர்களுக்கும் அழைப்பு கொடுப்போம் திரும்பவுமாகவும். இந்த வேளையில் நாங்கள் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக ஆயத்தமாக தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய கருத்தில் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே அவருக்கு கொடுத்த தாளந்துகளை கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கருத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் இந்த வேளையில் மீதியான ஊழியர்கள் இணைப்பு கொடுக்கிறோம். அவர்களும் இணைவார்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு நாங்கள் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியாவனத்தை தொகுத்து வழங்குவார். பிரைசலோட்டமா ஆமேன். இணைந்திருக்க உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். 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 சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டி அண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்திய நாளிலே அங்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை எங்கள் தேவனிடத்திலே பெறுவதற்கு எங்களிடத்திலே இருக்க வேண்டியது
உண்மை என்பதை நாங்கள் பார்த்துவிட்டு ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நீதிமொழிகள் 28:20 அதிகாரத்திலே உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவார், சிறியவானாக தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று சொல்லி வேதம் எழுதியிருக்கிறது. பரிபூர்ண ஆசீர்வாதம் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் என்றால் அந்த உண்மை தன்மை எங்களுக்குள்ளே நிலை பெற வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்க 2வது காரியம், உண்மை இருக்கும்போது கர்த்தருடைய வீட்டிலே எங்களுக்கு பங்கு கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் சங்கீதம் 101:6 சொல்லப்படுகிறது, தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடே வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கும், உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. பாருங்கள், ஒரு உண்மையைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா அந்த உண்மையினாலே எங்களுக்கு நன்மைகள் அநேகம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். 3வது காரியம், எங்களுக்கு உயர்வை உண்டாக்குற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அங்கு வேதம் சொல்லுகிறது மத்தேயு 25:21 கொஞ்சத்திலே உண்மை உள்ளவராய் இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் என்று சொல்லி உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இன்றைக்கு எங்கள் தேவன் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குரியதை பற்றி கொண்டு இரண்டு சொல்லி வேதம் எங்களுக்கு எச்சரிக்கிறது, அறிவுறுத்துகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் அங்கு எங்கள் பிராணனை நாங்கள் அருமையாய் எண்ணி எங்கள் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடி முடிக்க தேவன் தன்னுடைய கிருபையை எங்களுக்கு தந்திருக்கிறார். அவர் தன்னுடைய சத்தியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி சொல்லி இருக்கிறார். இவைகளை நாங்கள் செய்யும் போது கர்த்தருடைய உண்மைத்தன்மை எங்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாய் வரும்போது அங்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய வீட்டிலே பங்கையும் நாங்கள் அவருடைய வீட்டிலே அங்கு உயர்வையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதுக்கான பலன் கிரீடமாய் எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இத்துடன் நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஜெபத்தை செய்கிற தேவன், ஜெபத்தை கேட்கிறவர் எங்கள் தேவன். அவருக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரித்து நாங்கள் இன்றைய வேளையிலே பாஸ்டர் அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். பாஸ்டர், எங்களுக்காக நீங்கள் வந்து எங்கள் திருச்சபை மக்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ஒவ்வொரு பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், சத்தியவான்கள் கர்த்தருடைய பங்கை சரியான விதத்திலே, உண்மையான விதத்திலே அங்கு பரிபூரணமான நிலையிலே அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாயும் அவருடைய வருகையிலே தங்களுடைய கிரீடத்துக்கு ஏற்றவர்களாய் இருக்கவும் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஒவ்வொரு சபைக்கும் இயேசு நீர் தலைவராக இருக்கிறீர். ஆண்டவரே, அந்த சபையில் உள்ள மக்கள், சபைக்கு போகிற மக்கள் அவர்களுடைய சபையில இயேசுவை நோக்கி பார்க்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பலர் மக்களை, பாஸ்டர்ஸை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆண்டவரை, உம்மை மட்டும் மகிமைப்படுத்தி உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள கிருபை செய்வீராக. ஒரு பாஸ்டர்ஸையும் உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய அழைப்பின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் வேலை செய்ய நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் ஒரு ஊழியக்காரரோடும் விசுவாசிகளோடும் இருந்த இந்த கடைசி காலத்துல பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எழுப்புதலுக்காக எல்லா சபைகளும் இணைந்து செயற்பட ஒரு ஆரம்பத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் தனியாக இயங்குகிறோம். இன்னும் அதிகமாக எல்லா சபைகளும் இணைந்து ஒரு எழுப்புதல் ஊழியத்தை காண நீர் வழி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்கிறவரே, நீர் எங்களுடைய ஜெபத்துக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருகிறவர். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் ஏறெடுக்கிறோம். ஒவ்வொரு சபையில போகிற மூப்பர்களுக்காக, ஒவ்வொரு மக்களுக்காக, ஆண்டவரே, பாஸ்டர்ஸுக்காக, ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காக, உம்முடைய அலங்கார வாசலால பிரவேசிக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால
சபையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்வீராக. இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இடத்துல இணைந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரோடும் பரிசுத்த ஆவியானவர் நீர் இடைப்படும்படியாக இந்த நேரத்தில் அவர்களோடு நன்றியுள்ள இருதயத்தோடு உத்தமத்தோடு உண்மையோடு நாங்கள் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்ய நீர் கிருபை செய்வீராக. எங்களில குறைவு இருக்கிறது, ஊழியக்காரர்ல விசுவாசிகளில ஆண்டவரே நீர் வரும் பொழுது கரை திரையற்றவர்களாக எங்களை மாற்றுகிற தேவன். இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீர் இந்த உலகத்தை ஜெயித்தவர். உம்முடைய வழியில உம்முடைய சித்தத்துல நாங்கள் சபைகளில வழி நடந்து ஆண்டவரே உம்மை போல மாற கிருபை செய்வீராக. எங்களை சீர்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, நிலைநிறுத்துவீராக. உம்முடைய தூண்களாக உமக்கு துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டியமோ எது வந்தாலும் உம்மை விட்டு பிரியாத அந்த அன்பில இரக்கத்தில எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக. உபத்திரவம் உண்டு, உபத்திரவத்தை ஜெயித்த இயேசு எங்களோடு இருக்கிறதுனால் இயேசுவை போல எங்களை மாற்றி நாங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வினை ஜெயமுள்ள வாழ்வியாக. ஆபிரகாம் உத்தமனாக இருந்தான், உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருந்தீர். உண்மையுள்ள மனுஷரை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். எங்கள் ஒவ்வொருவரையும் முத்திரை மோதிரமாக தெரிந்து கொண்டீரே. அதற்கு நன்றியுள்ள உள்ளத்தோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஒன்றான மெய்த்தவன் உமக்கு ஒருவருக்கே மகிமை கனம் துதியை செலுத்துகிறோம். ஒவ்வொருவரை நிரப்பும் அபிஷேகத்தினால இந்த நேரத்துல உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் எல்லாருக்கும், எல்லா குடும்பத்துக்கும் நிலைப்பதாக. ஆமீன். நன்றி பாஸ்டர். ஆமீன். God bless you all. ஆமீன். டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் எங்கள் தேசத்தின் ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மேல் மக்கள், பார்லிமெண்டுகள் எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் மக்களுக்கு ஏற்றதாய் பயனுள்ளதாய் இருக்க கர்த்ததாமே அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ராஜாக்கள் அதிகாரிகளுக்காக ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி சாமி, நன்றி இயேசுவே. சாரி, அந்த வார்த்தை எனக்கு எப்போதும் வருது, அப்படி நான் சொல்லக்கூடாது. நன்றி, மன்னிக்கவும். நன்றி இயேசுவே. உங்களோட நாமத்தின் மூலம் நாங்க எதை கேட்டாலும் எங்களுக்கு கொடுக்கிற கிருபைகளுக்கான நன்றி. நன்றி இயேசுவே. அப்பா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை யாவரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று சொன்ன தகப்பனே, இப்பொழுது இந்த கால நேரம் இயேசுவே உங்களோட நாமத்தின் மூலம் நாங்க எதை கேட்டாலும் எங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. இந்த காலை நேரம் இலங்கை தேசத்துக்காக வேண்டி ஜபிக்க வந்த கிருபைகளுக்கு நன்றி சாமி. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. அப்பா மன்னி, இந்த வார்த்தையில உமக்கு ஏற்ற வார்த்தைகள் எங்களுக்கு நாங்க கூறாதபடி எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஏற்றும் நேற்றும் என்று மாறாதவரே, உம்முடைய சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. அப்பா, எல்லாத்தையும் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே மட்டுமே எல்லாத்தையும் எங்களுக்கு செய்ய பலன் கொடுக்கிற உங்களோட கிருபைக்கு நான் நன்றி செலுத்துறேன் இயேசுவே. நேற்றும் இன்றும் அப்பா உங்கள் மத்தியில் எப்பொழுதும் எங்களுக்கு இருந்து உங்களோட வாக்கு தத்தத்தை எங்களுக்கு நீங்க நிறைவேற்றி கொண்டு வர்ற கிருபைகளுக்கான நன்றி அப்பா. இலங்கை தேசத்துல உள்ள அந்த ராஜாக்கள், அதிபதிகள் யாவரையும் கூட கரத்துல கொடுக்குற அந்த கவர்மெண்ட்டுக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உங்களோட கரத்துல கொடுக்குற ஆண்டவரே, அவங்களுக்குள்ள ஒரு தேவ பயத்தை கொடுத்து, அவங்களுக்குள்ள ஒரு பெரிதான வல்லமையை கொடுத்து, உங்களோட ஞானத்தை கொடுத்து, உங்களோட அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து, அவங்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை துடைக்கிறவரே, சுகம் தருபவரே, அவங்களுக்கும் ஆண்டவரே பலனின் சக்தியும் கொடுத்து அவங்களை உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க இயேசுவே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இயேசுவே. உங்களுடைய இயேசுவின் வல்லமையின் மூலமாக மட்டுமே உங்களுக்கு சகலத்தை செய்ய முடியுமா இருக்கிறது. அதுக்காக நன்றி சாமி. நன்றி இயேசு.
அந்த வார்த்தை எப்போதும் எனக்கு வருது, மன்னிக்கவும். நன்றி இயேசுவே. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவரானபடி அவர் எங்களுக்கு துணையாக இருந்து சேனையிலின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். ஆனபடி அந்த இலங்கை தேசத்துல உள்ள ஒவ்வொரு மக்களுக்கு உங்களோட கிருபையை கொடுத்து அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை கொடுத்து அற்புதத்தை செய்யும்படியாக கேட்டுக்கொள்றேன் இயேசுவே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம். நீங்க எங்களை பேர் சொல்லி அழைத்த நாமம். அந்த நாமத்தின்படி அவர்களையும் பேர் சொல்லி அழைக்க வல்லவரா இருக்கிற தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி நீங்க மட்டுமே கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்வதற்காக அப்பா இயேசுவே என்று கூட கூப்பிட்டு அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதங்களை செய்வதற்கு அவங்களுக்கு கண்களையும் செவிகளையும் திறக்கும்படி கேட்டுக்கொள்றேன் இயேசுவே. அப்பா உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தவரே, இன்று மட்டும் காத்தவரே, இனிமேலும் காத்து கொண்டு வரப்போற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். அப்பா உங்களோட நாமத்தை நாங்கள் தொடர்ந்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு ஒரு உண்மையுள்ள உத்தமமுள்ள ஆவியை எல்லா ஊழியக்காரர்களையும் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன். அப்பா இந்த காலை நேரம் இலங்கை தேசத்துக்கு ஜெபிக்கிற வரப்போற எல்லா சிஸ்டர் பிரதர்ஸ் யாவரையும் அப்பா உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களுக்கேற்றவர்களாக இன்னும் அதிகமாக உங்களோட அன்புல நிலைத்து நிற்பதற்கு உங்களோட கிருபை கொடுத்து வழி நடத்தும்படியாக கேட்டுக்கொள்றேன். இந்த காலை நேரம் பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா நடத்துற இந்த ஊழியங்களை எல்லாவற்றையும் உங்களோட கரத்துல கொடுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. அப்பா எங்களுக்கு விண்ணப்பத்தை கேட்கிறவரே, எங்களோட ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவரே நமக்கு நன்றி சாமி. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிற சர்வ வல்லவர் நிழலில் தங்குவார். உங்களுக்கு நிழலில் வச்சு வழி நடத்தி கொண்டு வர அவர்களை இன்னும் அதிகமாக உங்க ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன் இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அதே போல ஆண்டவரே, நீங்க கேட்கறது அதிகமாக இலங்கை தேச மக்களுக்குள்ள ஒரு புதிதான எழுப்புதலை கொடுத்து புதிதான வல்லமை கொடுத்து அவர்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பு, உங்களுடைய ரட்சிப்பை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் இயேசுவே. நன்றியுள்ளவரே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துறோம். நாங்க இவ்வளவு உங்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த காலை நேரம் எங்களுக்கு புதிதான நாளாக கொடுத்து உங்களுடைய கிருபையினால முடிசூட்டி எங்களை வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கான நன்றி. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமம் இனிதான நாமம். உங்களோட நாமம் வாசனை வீசுற நாமம் ஆண்டவரே. அந்த நாமத்திற்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா உங்களோட பரிமள தைலத்தின் மூலமாக யாவருக்குள்ளையும் ஒரு புதிதான ஒரு அபிஷேகத்தை அனுப்பி யாவரையும் ஆசீர்வதிங்க. இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்க நாமத்தை மட்டுமே நாங்க தொழுந்து கொள்வதற்கு நீங்க எங்களுக்கு வல்லமை கிருபையும் கொடுத்து வழி நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. சிஸ்டர் ஜெனட்கார் நடத்துற இந்த ஊழியங்கள் யாவற்றையும் நீங்க உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். எங்க ஜெபங்களை கேட்டது அவனுக்கு சோத்திரன். நன்றி தொழில் சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்த எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி. அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர் நிர்மலா மேரியா. பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்க தேசத்தின் மருத்துவ துறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். டாக்டர்மார், நர்ஸ்மார், மருத்துவமனைகள், நோயாளிகள் இவர்கள் மத்தியிலே ஒரு சமாதானம் உண்டாகட்டும், இவர்கள் மத்தியிலே ஒரு நல்ல கடமை நேர்மைகள் உண்டாகட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். துதியின் மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் அற்புதமான தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, என் தேவனாகி கர்த்தர் உமை நோக்கி பார்க்க தந்த தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரப்பா. அப்பா, உன் வேதம் சொல்லுகிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கின்றவர்களே அவருக்கு பிரியம் என்கிறமாறு. அப்படியாக ஆண்டவரே, எதிலும் ஒரு உண்மையும் ஒரு உத்தமமும் ஒரு நீதியும் ஒரு நியாயமுமாய் நடக்க கர்த்தர் உதவி செய்ய கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்கப்பாவ. அப்படியாக அநேக ஜனங்கள் ஆண்டவரே உடைய சமூகத்திலே நியாயத்தோடும் நீதியோடும் நடக்கிற பிள்ளைகளாய் காத்து வழிநடத்தும்படியாய் கூட சொல்லிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே,
இலங்கை தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். என் தேவன் இந்த வேளையிலே இலங்கை தேசத்தை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் சுதைக்கிறோம். அப்பா அங்க இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் துணையாயிருந்து நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருந்து கர்த்தர் நீர் ஆண்டவரை காட்டுகிற வழியிலே நடக்கிற மனிதர்களாய், பாக்கியம் உள்ளவர்களாய், கிருபை பெற்றவர்களாய், இரக்கம் பெற்றவர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுதைக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே இலங்கை தேசத்தில் இருக்கிறதான ஆண்டவரே மருத்துவ துறையுடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு மருத்துவமனையிலும் ஆண்டவரே அப்பா என் தேவனுடைய கரம் இருக்கட்டும் கர்த்தாவே. அங்க இருக்கிறதான மருத்துவர்கள் ஆண்டவரே, அங்க இருக்கிறதான ஆண்டவரே நர்ஸ்மார்கள், இன்னும் ஆண்டவரே அங்க இருக்கிறதான மருத்துவத்திலே உதவி செய்யக்கூடியவர்கள், இப்படி அநேக ஜனங்கள் இருக்கிற அந்த மருத்துவமனையிலே ஆண்டவரை வருகிறதான வியாதிஸ்தர்களுக்கு நேர்மையாகவும் ஆண்டவரை சரியான முறையிலே அப்பா வைத்தியத்தை பார்க்கவும், அந்த வைத்தியத்திற்கான காரணத்தை கண்டுபிடிக்கவும் அவர்களுக்கு ஆண்டவரை அது ஆண்டவரை லகுவாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம் கர்த்தாவே. வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது ஒரு நம்பிக்கையோடு கூட செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இங்க இருக்கிறதான மருத்துவர்கள் நேர்மையோடு நியாயத்தோடு நம்மை பார்க்கிறார்கள், மனித பண்போடு நம்மை அரவணைக்கிறார்கள் என்று சொல்லுகிற மாதிரி ஆண்டவரை அந்த இருக்கிறதான பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நீரியா கர்த்தர் நீர் ஏற்படுத்திய தயவுக்கு முக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மருத்துவர்களையும் கர்த்தராகிய தேவன் நீர் சந்திக்கும்படியாய் சுதைக்கிறதாவே. ஆதி ஆகமத்திலே ஆண்டவரே அப்பா நீர் முதலாக ஆண்டவரே மருத்துவ காரியத்தை செய்து எலும்பை ஆண்டவரே ஆதாமை ஆண்டவரை நித்திரைக்குள்ளாக்கி ஆண்டவரே எலும்பை எடுத்து அதன் மூலமாய் ஆண்டவரை பெண்ணை உருவாக்கிய தேவன். அப்படியாக ஒரு வழி இல்லாமல் ஒரு நோவு இல்லாமல் எல்லா காரியத்தையும் சரியாக செய்த தேவன் நீரே எல்லா மருத்துவருக்கும் மேலான தேவனா இருக்கிறபடியால் கர்த்தாவே இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா இருக்கிறதான ஒவ்வொரு மருத்துவர்களுக்கும் அப்படியாக ஆண்டவரே நல்ல குணங்களை தந்து நேசிக்கிற பண்புகளை தந்து நல்ல விதமான வியாதிஸ்தர்கள் வரும்பொழுது அவர்களை நல்ல அன்பு கூட அவர்களை கவனிக்கிறதான உள்ளங்களை தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த காலத்திலே மருத்துவம் என்பது ஒரு பெரிய வியாபாரமாய் மாறிவிட்டது ஆண்டவரே. அப்பா அப்படியாய் கொடுக்கத்தாவே இவர்கள் சொல்லுகிற அப்பா இதோ ஆண்டவரே இவர்கள் சோதிக்க செல்லுகிறதான வேளையிலே அவர்கள் இருக்கிற வியாதிகளையும் இல்லாத வியாதிகளையும் சொல்லி பணம் பிடுங்குகிறத ஒரு ஆண்டவரே மருத்துவர்களாக இந்த காலத்தில் வாழ்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. அப்படியா இல்லாதபடிக்கு ஆண்டவரே அங்க இருக்கிற இலங்கை தேசத்தில் இருக்கிறதான ஒரு மருத்துவமனை உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். அப்பா நீதியின் தேவன் ஆண்டவரே நியாயங்களை செய்கிற தேவன் நீர் அவர்கள் ஆண்டவரே அந்த இடத்திலே ஆண்டவரே உங்களுடைய கரம் ஆண்டவரை நிலைநாட்டப்படும்படியாய் சுபிக்கிறோம் கர்த்தாவே. மருத்துவத்திற்காக வருகிற பிள்ளைகளையும் ஆண்டவரை நீர் ஆண்டவரை அப்பா அந்த பிள்ளைகளுக்கு சரியான மருத்துவம் கிடைக்க கர்த்தர் ஆண்டவரே மருத்துவர்கள் கண்ணிலே ஒரு தயவை நீர் ஆண்டவரை ஏற்படுத்தும்படியாய் சுபிக்கிறோம். அப்பா ஏழை எளிய மக்கள் ஆண்டவரை ஒன்றும் தெரியாத மக்கள் அநேக ஜனங்கள் ஆண்டவரை மருத்துவத்திற்காக தேடி அலைந்து ஓடுகிற நேரத்தில அந்த இடத்தில சரியான முறையில் அவர்களுக்கு மருத்துவம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அதே வேளையில் ஆண்டவரை மருத்துவமனையில் வேலை செய்கிறதான ஆண்டவரை எல்லா பிள்ளைகளையும் சமூகத்திற்கு கொண்டு வருகிறோம். அப்பா அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே எல்லா காரியங்களிலும் அதை நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். மருத்துவமனைக்கு வருகிறவர்களுக்கும் மருந்தை தருகிறவர்களுக்கும் அப்பதை ஆண்டவரே அதுக்கு சரியான பணங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் சரியான முறையிலே அவைகளை பெற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு நியாயமான முறையிலே அந்த மருத்துவத்தை
தர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த இடத்திலும் ஆண்டவரே பரிதானம் வாங்குகிறவர்களை கூட பார்க்கிறோம் கர்த்தாவே. அரசாங்க மருத்துவமனையிலே பரிதானம் வாங்க கொடுக்கிறவர்களுக்கு மருத்துவமும், அதை கொடுக்காதவர்களுக்கு மருத்துவமாய் ஆண்டவரே மாறுகிற இந்த உலகத்திலே கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் ஆண்டவரே நியாயம் விசாரிக்கிறவர் என்று அறிந்து கொண்டு அதற்கு அந்த பயத்தை ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு தந்து அவர்கள் நேர்மையோடு கூட மருத்துவத்தை இந்த பிள்ளைகளுக்கு தர கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இதற்காக இருக்கிறதான பெரிய தலைவர்கள் அதற்காக ஏற்படுத்தி இருக்கிறதான அந்த மருத்துவ துறையில் இருக்கிறதான கொண்டு வருகிறோம். அதற்கு ஆண்டவரே அதற்கு சரியான முறையிலே அது சென்று அங்க கவனித்து அந்த இடத்துல சரியான மருத்துவம் எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கிறதா, எல்லா வியாதியஸ்தர்களுக்கும் கிடைக்கிறதா என்பதை அந்த இடத்துல சென்று பார்க்க கூட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்படியாய் ஆண்டவரே பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்கப்பா. நியாயமும் நீதியும் உள்ள என் நீதி நியாயாதிபதியாக தேவன் நீர் அந்த இடத்துல ஒரு நியாயத்தை விசாரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரவியாய் செய்ய போவதற்காய் மக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் நடக்கிற கர்த்தாவே. அப்பா இலங்கை தேசத்திற்கு ஆண்டவரே ஜெபிக்கிறதான இந்த ஜபங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆமென்றும் ஆமென் என்றும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே பதில் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த இலங்கை தேசத்திற்காக ஆண்டவரே ஜெபிக்கும்படியாக சங்கமம் ஊடகத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஆண்டவரே ஜெபிக்க நீ தந்த திறந்து வைத்திருக்கிற தயவுக்கு முக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த சங்கமம் ஊடகத்தை நடத்துகிறதான அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தத்தானே மகனுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல பலனையும் ஆண்டவரே நீடிய ஜீவனையும் தந்து நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கும். இவருக்காக கொடுக்கப்பட்ட அவருடைய மனைவி சகோதரி ரீட்டா சிஸ்டரையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். மகளையும் ஆண்டவர் அவரிடமாய் ஆசீர்வதித்து இவர்களுக்காக கர்ப்பத்தின் கனிகளை தந்து ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து இவருடைய பிள்ளைகளையும் இவருடைய நீங்க ஆண்டவரே உண்டிய ஆண்டவரே என்று பயன்படுத்தி சந்ததியாய் இவர்கள் ஆண்டவரே உடைய சமூகத்தில் நிற்கிறதாக மாற்றி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இவர்கள் கனடா தேசத்திலே ஒரு பெரிய எழுப்பதை இதன் மூலமாய் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கனடா தேசம் முழுமைக்கும் ஆண்டவரே அப்பா இதோ தன்னமும் இருக்கிறது என்று அதன் மூலம் எல்லோரும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரடியாய் செய்ய போவதற்காக முக்கு கொடான கொடி ஸ்தோத்திரமையா. இனி ஆண்டவரே ஜெபிக்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை நீங்க தாம்பா ஆண்டவரே அப்பா அவர்களை பாதுகாத்து கொண்டு வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பல தேசங்களில் இருந்து ஒன்றாக கூடி நாங்கள் ஆண்டவரே வெவ்வேறு தேசத்தில் இருந்து நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையில அவர்கள் வாழ்கிற ஒவ்வொரு தேசத்திலையும் என் தேவன் அவர்களை உயர்த்துங்க. அவர்களுக்கு ஆண்டவரே நீங்க ஆண்டவரே துணையாயிருங்க. கர்த்தரவையால் செய்யப்போவதற்காக மக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த ஜப வேலையை தொகுத்து போகிறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவன் அவர்களுக்காக தந்திருக்கிறதான இரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரவையாய் செய்ய போவதற்காய் முக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ற ஆச்சரியமான நாமத்தினால இந்த ஜபத்தை எடுக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு சூத்திரன். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் தந்து நடத்துவாராக. ஆமேன். நாங்க நேரடியாக அவர்களை வரவேற்று கொண்டு நீங்கள் இந்த யுத்த நாடுகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். இஸ்ரவேல், ஈரான்,
அங்கு உக்ரைன், ரஷ்யா, அங்கு இந்தியா, பாகிஸ்தான், இப்படியா இந்த யுத்த நாடுகள்ல தேவன் தாமே கூட இருந்து அந்த யுத்தத்தை நிறுத்தி சமாதானத்தை கொடுத்து எல்லாரையும் ரட்சிக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபங்கள். அதோடு இந்த நாட்களிலே கச்சாத்துறவர்கள், ஆயுத முனைகள்ல நிக்க வேணும் என்று நினைக்கிறவர்கள், அவர்கள் எல்லாம் அங்கு தவிடுபடியாக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹalleluya. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம் 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 அப்பா. இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இம்மட்டுமாய் நீர் பாதுகாத்து வந்த ஒவ்வொரு நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. நீர் கொடுத்த எல்லா சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழி நடத்துகிற உமது தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முதிர் வயதிலும் உன்னை நான் தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன் என்று சொல்லி இருக்கிறீரே கர்த்தாவே. முதிர் வயதிலும் கண்ணி கொடுத்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, நான் வயது சென்றவர்களாயிருந்த போதிலும் கர்த்தராகிய தேவரீர் உமது கிருபை எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிற ஒவ்வொரு தயவு அன்பு கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஒருபோதும் மாறாதவர், மறவாதவர் அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது கூட கர்த்தாவே, நாங்கள் இலங்கைக்காகவும் மற்ற தேசங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க கூடியிருக்கிற வேளையிலே எந்தெந்த இடத்துல இருந்தாலும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் உமது பாதப்படியிலே அமர்ந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆமேசப்பா, வானம் உமது சிங்காசனமா இருக்கிறது, பூமி உமது பாதப்படியா இருக்கிறபடினால அந்த பாதப்படியை பற்றி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடு என்ற வார்த்தையின்படி இந்த வேலையிலே நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு சோத்திரம். சகோதரி கொடுத்த அந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு சோத்திரம், நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. கடைசி நாட்களிலே ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. உமது வார்த்தையின்படி இந்த நாட்களிலே ஒவ்வொரு காரியமும் நடந்து கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் கர்த்தராகிய தேவரீர் நீர் ஜெபங்களை கேட்டு நீர் தேசங்களின் மீது ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீர் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இஸ்ரவேலுக்காக சோத்திரம், ஈரான்காய் சோத்திரம் ஆண்டவரே. இவர்கள் இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறதான இந்த யுத்தங்கள் தடுத்து நிறுத்தப்படும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. யுத்தங்களை ஓய செய்கிற தகப்பனே உமக்கு சோத்திரம். இந்த வேலையில கூட அப்பா அநேக ஆத்துமாக்கள் இந்த யுத்தத்தின் மூலம் சேதம் அடைந்திருக்கிறது. பொருட்களும் வீடுகளும் ஆண்டவரே பில்டிங்குகளும் நாசமாய் போயிருக்கிற இந்த நிலையிலே கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. போதும் தகப்பனே, இந்த போராட்டங்கள், போர்கள் அப்பா, யுத்தங்கள் எல்லாவற்றையும் நீரே உமது பலம் கொண்ட கரத்தினாலே நீர் தடுத்து நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒருவரால் தான் இந்த காரியம் முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த யுத்தங்கள் மூலியமா அநேக காரியங்கள் ஆண்டவரே, விலைவாசிகள் எல்லாம் உயர்வாகி ஏழை எளிய மக்கள் இந்த நாள்ல விடுகிற கண்ணீர் எல்லாம் அதிகமா இருக்கிறபடினாலே கர்த்தர் நீர் தயவு பாராட்டுங்க தகப்பனே உமக்கு சோத்திரம். அப்படியாக கூட அப்படியாக கூட கர்த்தாவே இந்த வேலையிலே சோத்திரம் அப்பா. இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலே கூட அப்பா அதிகமான போர்கள் தொடங்குகிற இந்த நேரமா இருக்கிறபடினால அந்த நேரத்தை கூட தேவரே நீர் அப்பா அவர்களை சமாதானத்தோடு அந்த தேச தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து சமாதானத்தோடு நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ரஷ்யாக்காகவும் ஆண்டவரே, உக்ரைனுக்காக கூட ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல அப்பா அநேகர் அப்பா மரித்து போயிருக்கிறார்கள் அப்பா. அந்த இடங்களை பார்க்கும் பொழுது ரொம்பவும் கர்த்தாவே மன வேதனைப்படுகிறோம் தகப்பனே. ஆமேசப்பா, நீர் ஒருவரே இந்த காரியத்திலே முழுமையாய் தலையிட்டு கர்த்தாவே தேசங்களிடையே சமாதானத்தை நீர் கட்டளையிடுவீராக. இதோ உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்ற வார்த்தையின்படி அப்பா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் உருவாக்கி இருக்கிற எல்லா ஆயுதங்களும் அழிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறப்பா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதை போகும் என்று சொல்லி இருக்கிற முதல் வாக்குத்தத்த வசனத்தின்படி அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவரே, தேசங்களிடையே சமாதானத்தை கட்டளையிடுங்க. இந்த யுத்தத்திற்கு துணிந்து நிற்கிற
எல்லா மனுஷிக ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போகும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேஸ் அப்பா, இதுல அப்பா ஸ்தோத்திர அக்விதோப்பின் ஆலோசனைகள் எல்லாம் செயலிழந்து போகும்படியா இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் கட்டளை இடுகிறோம். தேசங்களுக்கு விரோதமாய் தேச மக்கள் அப்பா மூட்டுகிறதான அந்த குழப்பங்கள் கூட அப்பா நீர் தடுத்து நிறுத்தும்படியா ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் அல்லவா நீர், சமாதானத்தை நீர் கட்டளையிடுங்க ராஜா. சமாதான பிரபு, தேசங்கள் மீது சமாதானத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. நீர் தேசங்களின் மீது சமாதானத்தை கட்டளையிட்டு தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்து கொள்வீர்கள். துஷ்ட மிருகம் தேசத்திலே உலாவதில்லை என்று சொல்லி இருக்கிறீரப்பா. பட்டயம் உங்கள் தேசத்திலே உலாவதில்லை என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி எந்த பட்டயம் ஆண்டவரே இனி உலாவாத படிக்கு, யுத்தங்கள் எழுமாத படிக்கு கர்த்தராகிய தேவரே நீரே தேசங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் விசுவாசமுள்ள ஜெபம் எல்லாவற்றையும் நாங்கள் ஜெபித்து ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கி பார்த்திருக்கிறோம் அப்பா. கர்த்தர் அப்படியே இந்த காரியங்களிலே பொறுப்பெடுத்து தேசங்கள் இடையே சமாதானத்தை நீர் கட்டளையிடுவீர் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அப்படியே சேர்த்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை வல்லமையான கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. விசேஷமாப்பா இந்த ஜப இதை ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் ஆண்டவரே, குடும்பத்தார், சொந்த மக்கள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர், மொத்த ஜனத்தையும் வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவரே நீரே பாதுகாத்து வேலி போடுவீராக அப்பா. உன் போக்கையும் வரவேன் ஆசிர்வதிப்பேன். நீ கைட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் ஆசீர்வாதம் காண்பா என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அந்த ஊடகத்தை நடத்துகிற நான் தேவதாசனி அவருடைய முழு குடும்பத்தை நீங்க பொறுப்பெடுத்து இன்னும் அநேகரை கர்த்தாவே பரலோகத்துக்கு நேரே வழி நடத்துகிற இந்த நல்ல ஊடகமாய் திகழ தேசங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் மக்களுக்கு எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் இந்த ஊடகத்தை எடுத்து இன்னும் அதிகமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அதே வேளையிலே சப்பா சங்கமம் ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிறதான சகல ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒவ்வொருத்தரையும் பேர் பேராய் சொல்லி நிராசீர்வதித்து அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்து காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்து பலவீனங்கள் எல்லாம் விலக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சோத்திரம். மற்றபடியாய் கூட ஆண்டவரே இந்த வேலையிலே இந்த ஜெபத்தை இலங்கைக்காக ஜெபிக்க தன்னை ஒப்பு கொடுத்து வந்திருக்கிற மகள் ஜானட்டை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மகளை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, ஊழிய பாதையில இன்னும் ஓட நல்ல பலன் திராணியை நீர் கட்டளையிடுங்க தகப்பனே. அப்படியாக அவருடைய மகளுடைய கணவனையும் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த மகன் கூட கர்த்தாவே செய்யற வேலைகள், ஊழிய பாதைகள் எல்லாவற்றையும் தேவரே நீர் பொறுப்பெடுங்க. பிள்ளைகளுடைய வேலைகளையும் மகனுடைய வேலைகளையும் மகளுடைய படிப்புகளையும் தொடர்ந்து கர்த்தராகிய தேவரே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுது கூட கர்த்தாவே ஜெபித்த ஒவ்வொருத்தரையும் உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அவர்களையும் நீர் அபரி விதமாய் ஆசீர்வதிப்பீராக. இனி ஜெபிக்க வருகிறதான ஜெப வீரர்களையும் வீராங்கனைகளையும் கர்த்தரா வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பாதப்படியிலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். உங்கள் சுமங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் உங்கள் ஊழியங்களோடும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உம்மோடும் இருப்பாராக. ஆமேன். நாங்க சுகுமாரி சிஸ்டர் சுகுமாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் சுகுமாரி சிஸ்டர். நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் தேசங்களிலே இந்திய நாட்களிலே யுத்தங்கள் வரும் என்பதும் மக்கள் பயத்தோடும் விருதியோடும் இருக்கிறார்கள். பஞ்சங்கள் உருவாகலாம் என்று சொல்லியும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையை கர்த்தர் மாற்றி இந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலையும் தீர்தலையும் கொடுத்து நடத்த வேணும் என்று சொல்லி நாங்கள் இருக்கிற தேசங்களிலே ஒரு ரட்சிப்பும் சமாதானம் வர வேண்டும். இங்கே இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் இன்றைய நாட்களிலே அவர்கள் தூரமாய் நிற்கிறார்கள், விலகி நிற்கிறார்கள். அவர்கள் எல்லாம்
தேவனுடைய ஜெப வீட்டுக்கு வந்து தேவன் மகிழ வைக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்து. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். நன்றி ஆண்டவரே, உங்களை நன்றியோடுமை துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன் அப்பா. ஜீவனுள்ள தேவனே, ஜீவிக்கிறவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உங்களை நன்றியோடு கூட நான் துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன் அப்பா. ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறோம். எங்கே ஆண்டவரே உடைய சமூகத்திலே ஆண்டவரே 2-3 பேர் ஒருமனப்படுகிறார்களோ அந்த ஜெபங்களை நீர் கேட்கிற தேவன் என்பதாக நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. உள்ளான இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை நோக்கி நான் பார்க்கிறேன் அப்பா. ஆண்டவரே சுவாமி, கத்த வெளிநாடுகளில் இருக்கிற ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக, தேசங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே சுவாமி அப்பா, நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டு செய்திகளை கேட்கிறோம் ஆண்டவரே அப்பா. யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது, யுத்தங்கள் வரப்போகிறது, பஞ்சங்கள் ஏற்பட போகிறது ஆண்டு, இப்பேற்பட்ட காரியங்கள் ஆண்டவர் வருகிறது என்பதை நாங்கள் ஆண்டவரே செய்திகள் மூலமாக ஆண்டவரே கர்த்தாவை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். ஆனாலும் உடைய வேத வசனம் சொல்லுகிறது அப்பா, உடைய வருகையின் நாட்கள் ஆண்டவரே இது சீக்கிரமாக இருக்கிறது. உடைய வருகையின் நாட்களுக்கு முன்பதாக யுத்தங்களையும் செய்திகளையும் பஞ்சங்களையும் கொலை நோய்களையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள், ஆனால் முடிவு உடனே வராது என்பதாக நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ஆனால் கலங்காதிருங்கள் என்பதாக நீ சொன்னீரே ஆண்டவரே. ஆவியானவரே உடைய சமூகம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும் பொழுது இருதயத்தின் கலக்கங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, ஐயோ எங்களுக்கு ஏதாவது நடந்து விடுமா, இந்த தேசம் யுத்தங்களில் அழிந்து போய் விடுமா என்று கர்த்தாய் நினைக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளையும், ஆண்டவர் ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே இதெல்லாம் ஆண்டவரே கடைசி நாட்களில் நடைபெறும் என்பதாக சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் இதை குறித்து நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் கலக்கம் அடையாதபடி, திகில் அடையாதபடி கர்த்தாவே, உம்மை விட்டு தூரமாகி போய்விடாதபடி ஆண்டவரே, இதை ஆண்டவரை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை ஆண்டவரை கத்தை நோக்கி கிட்டி சேர என் ஆண்டவர் நீர் உதவி செய்வீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. பரலோக ராஜ்யாவை உங்களை நன்றியோடுமை துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை நீர் உதவி பொறுப்படுங்க. ஆனாலும் இந்த செய்திகள், இந்த யுத்தங்களின் காரியங்கள் எல்லாவற்றையும் கேட்டு இன்னும் அதிகமாக உம்முடைய சமூகத்திலே திறப்பிலே ஆண்டவரை நிற்கவும், உம்மோடு அதிகமான நேரங்களை செலவிடவும் என் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. ஆண்டவர் மரித்தா நான் கத்தருக்காக நீ மறிப்பேன் என்ற வைராக்கிய வாஞ்சியோடு உடைய பிள்ளைகள் ஜீவிக்க ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் வாழ ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே கலக்கங்களையும் துக்கங்களையும் ஆண்டவரே கத்தா ஏற்படுத்துகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும், அவிசுவாசங்களை ஏற்படுத்துகிற பொல்லா சத்துருவின் கிரியைகளையும், உம்மை விட்டு பிரிக்கிற எல்லாவித ஆண்டவரை காரியங்களையும், உடைய அன்பை விட்டு பிரிக்கிற எல்லாவித காரியங்களையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தை கொண்டு நிர்மலமாக்கி அப்புறப்படுத்துகிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் உடைய பிள்ளைகளை நீர் ஆட்கொள்ளுவீராக ஆண்டவரே. ஆண்டவருடைய பிள்ளைகள் வேதத்தை படிக்கட்டும் ஆண்டவரே, வேதத்தை கற்றுக்கொள்ளட்டும், அதில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்தால் ஆண்டவரே பரிசுத்த ஆவியான் நீர் பலப்படுத்துவீர். இது வரும் என்று அறிந்திருந்தால் ஆண்டவரே இந்த பஞ்சங்கள் வரும், இந்த பட்டினிகள் வரும், இந்த கொள்ளை நோய்கள் வரும், யுத்தங்கள் வரும், ஆனாலும் என் தேவனாய கர்த்தருக்கு நான் திட்டம் கொள்வேன் என்ற அந்த உறுதியோடு வாழத்தக்கதான காரியங்களை நீர் ஏற்படுத்துவீராக என்று செபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளட்டும் ஐயா, ஒவ்வொருவருடைய வார்த்தையை வாசிக்கட்டும். என்னென்ன காரியங்களுக்கோ ஆண்டவரே நேரங்களையும் காலங்களையும் செலவிடுகிறார்கள், என் அப்பாவுடைய சமூகத்திலே ஆண்டவரே அந்த வார்த்தையிலே ஆண்டவரை கத்தை நிலைத்திருக்கத்தக்கதான ஒரு கிருபை வரங்களை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. என் ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டு வரப்போகிற ஆண்டவரை எல்லா கொடிய வியாதிகளுக்கும் பஞ்சங்களுக்கும் யுத்தங்களுக்கும் என் தேவன் நீருடைய பிள்ளைகளை விலக்கி காப்பீர் ஆண்டவரே. எத்தனை அற்புதங்களை உடைய தேவ மனிதர்களுக்கு நீர் செய்திருக்கிறீரப்பா, எத்தனை அதிசயமான காரியங்களை நீர் செய்திருக்கிறீர். இன்னும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல உணராதவர்களாக, வணங்க கழுத்துள்ளவர்களாக இராதபடி இந்த நாட்களிலே என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரை நீர் கிரியை செய்கிறார். அப்பாவுடைய அன்பை உணரத்தக்கதான ஒரு உணர்வின் ஆவியின் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. என்ன வந்தாலும் ஆண்டவரே அப்பா, என்ன துக்கங்கள் வந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், உடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கிறது, ஆண்டவருடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்கிறது என்று அந்த நம்பிக்கையோட பிள்ளைகள் அந்த தேசத்திலே வாழ உதவி செய்யுங்க.
ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரத்தத்தினால் மூடுங்க ஐயா. ஆண்டவரே, தீமைகள் ஆண்டவர் வராதபடி ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே காப்பாற்றும்படியாக ஆண்டவருடைய பிள்ளைகளை அழிக்காதபடி ஆண்டவரே அப்பா அவருடைய நிலைக்கால்களின் மேல் ஆண்டவரே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசி கத்தாவே அவர்களை பாதுகாத்து கொண்ட தேவன். அந்த தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளின் நிலைக்கால்களின் மீதும் என் அப்பாவுடைய கல்வாரியின் ரத்தத்தை நீர் பூசி அந்த தேசத்துக்கு அந்த குடும்பங்களுக்கு எந்த தீமைகளும் வராதபடி நீர் காத்துக் கொள்கிற தேவன் என்பதை அவர்கள் விசுவாசிக்கட்டும் ஐயா. நீ எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறீர், இஸ்ரவேல் ஜனங்களை தூக்கி சுமந்திருக்கிறீர் அப்பா. அந்த அன்பை ஆண்டவரை அவர்கள் உணரட்டும். பயத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரை தெளிவுள்ளவர்களாக உணர்வுள்ளவர்களாக நல்ல உணர்வின் ஆவியை கொடுப்பீராக என்று நான் செபிக்கிறேன். அல்லேலூயா. என் ஆண்டவருக்கு நன்றி. நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த தேசங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சேதமும் வராதுப்பா, ஒரு தீமையும் வராதுப்பா, பட்டினிகள் வராதுப்பா, பஞ்சங்களுடைய பிள்ளைகளுக்கு வராது. ஆண்டவர் யோசேப்பை ஆண்டவர் நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவர் எகிப்திலே கானானிலே பஞ்சம் ஏற்பட்ட பொழுது பிள்ளைகளை மாத்திர நீங்கள் போஷித்த தகப்பனாக இருக்கிறேன். அதை அவர்கள் உணர்ந்து ஜீவிக்கட்டும் ஐயா. ஆண்டவரை அவர்கள் உணரட்டும் ஐயா. பஞ்ச காலத்தில் ஆண்டவரை கத்தாவே அப்பா அங்கு ஆண்டவரை யோசிப்பு ஈசாக்கு விதை விதைத்தான் என்பதாக நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே ஈசாக்கு விதிவிதித்து 30, 60, 100 பலனை பெற்றுக் கொண்டார். யோசிப்பு பஞ்ச காலத்தில் தன்னுடைய குடும்பத்தை மாத்திரமல்ல எகிப்தில் இருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் போஷித்தானே. ஒரு தேவ மனிதனாக இருந்து அதை அவர்கள் உணர்ந்து கொண்டு ஜீவிக்க பிள்ளைகள் ஜீவிக்க உணர்வின் ஆவியை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆவியானவருக்கு நன்றி. நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் தேவன் நின்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த தேசங்களுக்கும் ஆண்டவரே கத்த 5 கண்டங்களில் வாழ்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு விசேஷித்த பாதுகாப்பை நீர் கொடுக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால ஆண்டவரே கடைசி நாட்களில் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கத்த நாங்கள் கலக்கம் அடைய மாட்டோம், நாங்கள் திகிலடைய மாட்டோம். ஆண்டவர் உணர்வுள்ள பிள்ளைகளாக ஜீவிப்போம் என்பதை உடைய சமூகத்துல நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். ஆண்டவரே அந்த உறுதியோடு ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாழத்தக்கதான ஒரு கிருபையை நீர் ஏற்படுத்துவீராக. இந்த நாளிலே அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை நீ தொட்டுவீராக நான் செபிக்கிறேன். அல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே கர்த்தராகி ஆண்டவரே முக்குள்ளே வாழ்கிற பிள்ளைகளுக்கு அந்த போராட்டங்கள் வந்தால் அந்த போராட்டத்தை ஜெயம் எடுக்கக்கூடிய அந்த ஜெயத்தை நீ தருகிறவர் என்பதை பிள்ளைகள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு கிருபையை கொடுங்க. சுட்டெரித்து போட்டாலும் என் தேவன் எனக்குள்ளே ஜீவிக்கிறார் என்று கர்த்தாவே அந்த வைராக்கியத்தோடு வாழ உதவி செய்யுங்க. ஆண்டவரே சாத்ராக் மேஷாக்கை ஆண்டவரே ஆபேத்நேகோவை எரிகிற அக்கினியில் போட்ட பொழுது வாழ வேண்டிய அந்த வாலிப பிள்ளைகள் தங்களை ஒப்பு கொடுத்து என் தேவன் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிப்பார் என்று அதுக்குள்ளே போனார்கள். ஆனால் திரும்பி நல்ல ஆண்டவரை வாசனையோடு வந்தார்கள். அப்பா ஆண்டவரின் தேவனாய் கர்த்தரோடு உலாவி விட்டு வந்தார்கள். ஆண்டவரை அந்த வைராக்கியத்தோடு ஜீவிக்க ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. தானியலை போல ஜீவிக்க உதவி செய்யுங்க. சிங்கத்தின் கபிலை போட்டாலும் என் தேவனாயை கர்த்தரோடு கூட நான் பேசிக்கொண்டே இருப்பேன் என்ற ஒரு வைராக்கியத்தை இந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துங்க. சிபத்தின் ஆவியை கொடுங்க. திறப்பில நிற்கக்கூடிய அந்த கிருபையை கொடுங்க. ஆண்டவருடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். அதே போல ஆண்டவரே அப்பா இன்னைக்கு நடத்துகிற சிஸ்டருக்கா நன்றி. அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே கர்த்தாவுடைய திறப்பில நின்று செபிக்கிற அநேக ஆண்டவர் செப விண்ணப்பங்களை நம்முடைய பாதத்துல வைத்து ஆண்டவரே இவர்களுக்காக செபியுங்கள் என்று சொல்லுகிற நம்முடைய மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது அவனுடைய சிறையிருப்பை மாற்றி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல ஆண்டவரே சிஸ்டருக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கொடுங்க. நல்ல சுகபலத்தை இரட்டிப்பாக கொடுங்க. பிள்ளை செல்வங்களுக்கு நல்ல இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் கடந்து போகட்டும். அவர் இருக்கிற தேசத்துல இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் கடந்து போகட்டும். அவர் இருக்கிற இருப்பிடத்துல இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் கடந்து போகட்டும். நல்ல சுக பலன் ஆரோக்கியம் சந்தோஷம் சமாதானத்தை பிள்ளைக்கு கொடுத்து ஆசீர்வதிங்க. இணைப்பை ஆண்டவரை கர்த்தாவே சுவாமி ஆண்டவரை ஆசீர்வதிங்க. இணைப்பிள்ளை இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிங்க. நேரங்களையும் காலங்களையும் வேலைகளையும் அப்புறப்படுத்தி ஆண்டவரே உடைய சமூகத்துல வந்து நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவைகள் ஆண்டு சந்திக்கப்படுவர். தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கி சமாதானத்தோடு வாழக்கூடிய ஒரு கிருபையை அவர்களுக்கு கொடுங்கப்பா. ஆண்டு வேதனைகள் நீங்கட்டும்.
அந்த துக்கங்கள் நீங்கட்டும் ஐயா. அந்த சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. இந்த கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எந்த ஒரு உதவியுமின்றி வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவருடைய கரம் கூட இருக்கிற நினைப்புல இருக்கிற பிள்ளைகள் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கட்டும் ஐயா. அதே போல ஆண்டவரே சங்கம வானொலிக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய கிருபைகளோடு கூட இருப்பதாக ஆண்டவரே பிரதரை ஆசீர்வதிங்க, சிஸ்டரை ஆசீர்வதிங்க, பிள்ளைச்செல்வங்கள் பேர குழந்தைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ரத்தத்திலே மூடிக்கொள்ள எந்த தீமைகள் வராதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரை. எந்த இணைப்புகளுடைய ஆண்டவரே ஸ்கைப் இணைப்புகளோடு கூட இணைந்து இந்த அன்றைய கத்தா 10 வருட காலமாக அவர்கள் ஆண்டை காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த இணைப்பை ஆசீர்வதிங்க. அவர்கள் நம்முடைய தேவ ராட்சியத்தை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அந்த இணைப்புல இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருக்கு கோடி சோத்திரம் ஆண்டவரே. எல்லா ஆண்டவருடைய தேசங்களுக்கும் இந்த இணைப்புகளானது வார்த்தைகளானது விதைக்கப்படட்டும் ஆண்டவர். எந்த போட்டியும் பொறாமையும் பிரிவினையும் இன்றி ஆண்டவரே ஊழியம் செய்வதற்கு உதவி செய்யுங்க. தீமைகளுக்கு மாத்திரம் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எரிச்சல் பொறாமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர். சுவிசேஷம் எல்லா ஆண்டவரே தேசங்களுக்கும் கடந்து போகட்டும். இந்த வானிலை அநேக பிள்ளைகள் கேட்கட்டும் ஆண்டவரை. என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உடைய கரங்களுக்குள்ள எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுங்க. இனி வரும் நேரங்களில் செபிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு நாங்கள் கேட்கிற குரல்களை நாளைய தினம் கேட்பதற்கு நல்ல ஜீவன் பலன் ஆண்டவரே கத்தாவே ஆயுசு நாட்களை கொடுத்து என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக உடைய கரங்களுக்குள்ளே நான் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பொறுப்பிடுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களுக்கு கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டம். மனதுருக்கமாய் ஜெபித்திருக்கிறீர்கள். கேட்டதாமே ஜனங்களை பொறுப்பேற்று நடத்துவாராக, ஜனங்களை பொறுப்பேற்று நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். ஆமேன் ஆமேன். நாங்கள் ரவி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் கல்வித்துறைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். வாலிப பிள்ளைகள், யூனிவர்சிட்டி படிக்கிற பிள்ளைகள், மாஸ்டர் மேன், டீச்சர் மேன், பிரின்சிபல் மேன், இவர்களுக்குள்ளே ஒரு நல்ல சமாதான உடன்படிக்கைகள் வர வேணும். ஒருதற்கொதர் கனம் கொடுத்து மதிப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து பயபக்தியாய் செயல்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மீண்டும் ஒரு புதிய நாளை காண செய்த கிருபைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வ வல்லவரே. அப்பா, நாமத்தினால் கூடி ஜெபிக்கும் போது அந்த விண்ணப்பங்களுக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிற தேவன் நீங்க ஐயா. அதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்பட்டு பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ரஜா. நீர் கேட்கிற தேவனாயிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தெய்வமே. அப்பா, இலங்கை தேசத்திலே நாங்கள் கல்வித்துறைக்காக வருகிறோம் ரஜா. அப்பா, எங்கள் நாட்டிலே ஒரு கல்வி ஒரு முக்கிய ஒரு பங்காக திகழ்கிறது ஆண்டவரே. அப்பா, இந்த கல்வி மூலம் அப்பா நாடானது முன்னேறி அப்பா அறிவிலும் ஆற்றலிலும் செழிப்பிலும் வளத்திலும் ஒருங்குவதற்கு ஒரு கல்வி ஒரு உதவியாக அடிப்படையான ஒரு வாழ்வாக இருக்கிறது ராஜா. அப்பா, பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க நல்ல ஞானம் புத்தி அறிவை கொடுங்க ஆண்டவரே. இந்த காலத்திலே பிள்ளைகளின் பாதுகாப்பு முக்கியமாக இருக்கிறது ராஜா. பயந்து பயந்து பெற்றோர் பிள்ளைகளை அனுப்புகிறார்கள். போய் திரும்ப வீட்டுக்கு வருவார்களா என்ற பயத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தை நீர் மாற்றி போடுவீராக சுவாமி. அப்பா, ஒவ்வொருவரும் சுதந்திரமாய் இந்த நாட்டிலே வாழ நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா, அந்த சாத்தானானது பிள்ளைகளை வஞ்சிக்காதபடி, தீய சக்திகளை இழுபட்டு போகாதபடி, தீய எண்ணங்கள் தீய சிந்தனைகள் பாதகமான சூழ்நிலைகள் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படாதபடியா அப்பா. அந்த பிள்ளைகள் எப்போதும் நம் ஞானம் புத்தி அறிவோடு அப்பா தேவனுக்கு பயப்படும் பயத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக சுவாமி. அப்பா, நல்ல தேவனே. அப்பா, அந்த கல்வித்துறைக்கு பொறுப்பானவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கல்வியை திட்டமிட்டு செயல்படுத்துவோர் அதிபர், ஆசிரியர்,
மற்றும் எல்லா நடத்துனர் எல்லாருக்காக இந்த வேளையை நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த கல்வியை மேம்பட செய்வீராக. அப்பா, பிள்ளைகளுக்கு நல்ல புத்தி, நல்ல ஞானம், அறிவு வளர, அப்பா, சமுதாயம் மாற்றப்பட, இந்த கல்வியானது பிரயோஜனப்பட அவர் எல்லா காலநிலையும் சூழ்நிலையும் சாதகமாய் மாற்றி கொடுப்பீராக சுவாமி. அப்பா, அந்த பள்ளிக்கூட படிக்கிற சிறார்களோடு கூட இருங்க, பாதுகாப்பை கொடுங்க. எந்த பசி பட்டினியோ இல்லாமல் அவர்கள் சுதந்திரமாய் சந்தோஷமாய் அந்த இடத்திலே கல்வி பயில சகல வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுங்க ராஜா. தடைகள் ஜாபம் நீங்கட்டும் ராஜா. விசேஷமாக அதிபர் ஆசிரியர்களுக்காக வருகிறோம். அப்பா, அவர்கள் தங்கள் கொடுத்த பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தெடுக்க அவர்களுக்கு நல்ல பக்குவத்தை கொடுங்க அப்பா. தங்கள் கடமைகள் பொறுப்புகளை சரியாக செய்யவும், அந்த பிள்ளைகளுக்கு சரியான முறையில் கல்வி புகட்டப்படவும், அதன் வழியாக அந்த பிள்ளைகள் படிக்காத பிள்ளைகளை நல்லா படித்து வாழ்க்கையிலே வெற்றி பெற அந்த ஆசிரியர்கள் அவர்களை முன்னெடுத்து செல்லுகிறவர்களாக வழி நடத்தவும் நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவரே, அசைவாடும் ஆண்டவரே அப்பா, அவர்கள் நல்ல முறையில் பரீட்சை சித்தியடைய அவர்கள் தங்கள் இலக்குகளை நோக்கி ஓடி நாங்கள் எதிர்காலத்திலே நல்ல ஒரு உன்னத சேவையை மக்களுக்கு வழங்குகிற ஒரு பிள்ளைகளாக உருவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சர்வ வல்லவரே, நீர் நல்ல தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்கள் நாடு வளம் கொழித்து நாட்டிலே செழிப்பு காணப்பட வேண்டும் என்றும் அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்த குடும்பங்கள் பெற்றோர்களை ஆசீர்வதிக்கும்படியாக பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோருக்கு நல்ல ஞானம் புத்தியை கொடுத்து அப்பா, அந்த பிள்ளைகளை சரியான வழியிலே நடத்தி செல்ல அவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாகவும் அவருடைய பொறுப்பு பெரிய பொறுப்பாக இருக்கிறதற்காக நாங்கள் வருகிறோம் ராஜா. அவர்களை நீர் ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, நெறிப்படுத்துங்க, வழிப்படுத்துங்க. எந்த நேரம் அவர்களுக்கு பாதுகாப்பாக நீங்க முன்னும் பின்னும் காவல் செய்யும்படியாக போக்கிலும் வரத்திலும் ஆவியானவரும் துணை நிற்கும்படியாக அந்த காவல் சமனசுகள் அவர்களை காத்து கொள்ளும்படியாக எந்த இடரலோ, எந்த பஞ்சமோ, எந்த தீய சக்திகளோ, எந்த அசம்பாவ விதங்களோ, எந்த நாசம் மோசங்களோ, எந்த வன்முறைகளோ ஏற்படாதபடி அவர்களை நீர் வேலி அடைத்து பாதுகாப்பீராக சுவாமி. அப்பா, சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம் என்று சொன்ன தெய்வமே, சிறுவர்களோடு நீர் எவ்வளவு அன்பா இருக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, அவர்களை நீர் ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவீராக. அவருடைய வாழ்நாள் எல்லாம் அவர்கள் சந்தோஷம், சுதந்திரம், மகிழ்ச்சியாய் அந்த சிறு பிராயத்தை கழிக்கவும், அவர்கள் படிக்கிற படிப்பை ஆசீர்வதித்து அவர்கள் எல்லோரும் நல்ல முறையிலே அந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல பிரஜைகளாக உருவாக்கும்படியாக ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். உங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சுமதி, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் போக்குவரத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். போக்குவரத்து செய்கிறவர்கள், வாகனங்கள் ஓடுகிறவர்கள், அதுக்கு பொறுப்பாய் இருக்கிற சட்ட திட்டங்களை சரியாக ஒழுங்காக நடத்துகிறவர்கள், இந்த மரண ஆவி அவர்களை தொடாதபடி, வாகனங்களை தொடாதபடி, மக்களை தொடாதபடி கர்த்தர் காத்து கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி சிஸ்டர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, துதிக்கிறேன் ஐயா, நன்றி செலுத்துகிறேன். நல்லவரே நன்றி, வல்லவரே நன்றி, வாக்குமானவரே நன்றி, வார்த்தை நன்றி. ஆண்டவரே, நீங்க பாராட்டின சாத்தியத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே கொண்டே நீங்க அநேக இடங்களுக்கு
தேவராகியத்தின் சுவிசேஷத்தை கொண்டு செல்கிறபடி நன்றி என்று செல்கிறேன் ஆண்டவரே. இதோ தகப்பனே ஆவியானவரே, இன்னுமா எல்லா இடங்களுக்கும் தேசங்களிலும் ஆண்டவரே தகப்பனே ராஜ்யம் ஆண்டவரை கடந்து செல்வதாக ஆண்டவரே தகப்பனே பெரியான ஆண்டவரே உங்க நாற்பத்தினால ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன் என்று சொன்ன வாகனத்தின்படி கர்த்தாவே அவங்களுடைய நாமம் இன்னதென்று எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ள இந்த சங்கமம் மாறவே ஒரு ஆண்டவரே சுவிசேஷத்தின் ராஜ்யத்தின் சுவிசேஷமாக இருக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே நடத்துகிறதான நிச்சயாவுக்கா அவருடைய மனைவிக்கா அவருடைய பிள்ளைகளுக்கா அவருடைய பேர பிள்ளைக்கா அவருடைய குடும்ப தேவைகளுக்காய் ஆண்டவரே கர்த்தாவை செவிக்கிறேன். நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கற்று வைத்து போக்கிடும் மரத்திற்கு கூடவே இருந்து எல்லா தீமைக்கு விலக்கி காத்து ஆத்மாவை காத்து இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காத்து அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் மரமடிக்குள்ளே சுகமும் உண்டா இருப்பதாக ஆண்டவர் ஆவியானவரை பாதை தொடர்ந்து நடத்துகிறதான கணவருக்காக 2 பிள்ளைகளுக்காக சோதரிக்கிறேன் ஆண்டவரை. ஏசப்பா அந்த குடும்பத்தை ஆசிரியங்க, தேவைகளை சந்திங்க ஆண்டவரை. இனிமாய் சகோதரியை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரை. தகப்பனை இனிமாய் நேர காலங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து மகளை பாதுகாத்துக் கொள்ள முடியாது நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரை. இங்க தெரிவிக்க கூடியிருக்கும் எல்லாருக்கும் தெரிவிக்கிறேன் அவருடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க. இனிமாய் அதிகமான ஜெக வீரர்களாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டு ஆண்டவரை உங்க கருத்துல ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரை. தடைகள் இல்லாதபடி இருக்கிற தேவ ஆதியத்துக்கான ஆண்டவரை எழுந்திருக்கும் பிள்ளைகளா திறப்புல நிக்க ஆண்டவரே கர்த்தரே நீ கிருபை பாராட்டி இருக்கப்படினால நன்றி செலுத்துகிறேன். இன்னும் கர்த்தாவே கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்துக்காக வருகிறேனையா விண்ணப்பத்தை உங்க பாதைப்படியில வைக்கிறேன் ராஜா. ஆண்டவரை உங்களுடைய தேசத்தின் போக்குவரத்துக்காக வருகிறேன் ஆண்டவரே. தகப்பனே போக்குவரத்துக்கு ஆண்டவரே சாரதியர்கள் கர்த்தாவே ஆண்டவரே அவர்கள் அனுமதியை பெற்றுக் கொள்ளும் பொழுது சரியான முறையில அவர்கள் ஆண்டவரை டிரைவிங் செய்து சட்டத்துக்கு முன்பதாக சரியான ஆண்டவரே தகப்பனே ரீதியில அவர்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்க கருத்தை உதவி செய்யுங்க ஆண்டவரே. பொய்யைக்கு பணத்தை கட்டி அந்த லைசனை வாங்கி ஆண்டவரை நன்றாக டிரைவிங் செய்தவர்களுக்கும் அந்த பொய்யான லைசனை வாங்கிட்டு ஓடுறவர்கள் நிமித்தம் அநேக விளைவுகள் வருது ஆண்டவரே. ஜெயசப்பா அவர்கள் உண்மையில உண்மையாய் டிரைவிங் செய்து அந்த லைசனை வாங்க கருத்து தெரிவிச்சீங்க ஆண்டவரே. எங்க தேசத்துல ஆண்டவரை உண்மையுள்ள ஆண்டவரை காரியங்கள் நடக்கும் ஆண்டவரை. ஆவியானவரை தகப்பனையோ ஆண்டவரை மதுரை அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டாதபடி ஆண்டவரே அவர்கள் மது அருந்தாதபடி கர்த்தாவே நீங்க திருவை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவர் அதை செய்கிற தவறு நிமித்த இருவர் பாதிக்கப்பட்டு 2 வாகனங்கள் அதில் இருக்கிறவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. ஆவியானவரை அவ்விதமான கருத்தை கண்ணோக்கி பார்க்கும்படியாக நடிச்சிருக்கிறேன். ஆவிகள் பிடித்துக் கொண்டு ஆண்டவரை வாகனத்தை சரியான வழியில ஓட முடியாதபடி கண்ணநித்திரை வந்தவுடன் ஆண்டவரை அவர்கள் கொண்டோரை இழந்து விடாதபடி அப்பா நித்திரை வந்தால் ஒரு ஓரத்துல ஒதுக்கிட்டு ஆண்டவரை தூங்கி மறுபடியும் ஓட்டுறது கர்த்த ஞானத்தை கொடுக்கும்படியார் ஆண்டவரை கனநித்திரை ஆவியை கொண்டாந்து போட்டு அவர்களை சரியான முறையில டிரைவிங் செய்ய முடியாதபடி தடுத்து வைக்கிற எல்லா இயேசுவை நாமத்தினால உடைத்து போடுகிறோம் ஆண்டவரை. எல்லா வாகனங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. மரண கண்ணிக்கு இருந்து இந்த தேசத்தின் ஜனங்களை விலைக்கு காத்துக் கொள்ளும் ஆண்டவரை. சைக்கிள் தொடக்கம் ஆண்டவரை எல்லா வாகனங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரை. இயேசுவின் நாமத்தினால எல்லா வாகனங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஏசப்பா ட்ரெயினை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. ஏரோப்ளேனை ஒப்புக் கொடுக்கிறோம். ஹெலிகாப்டரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆகாயத்துல பறக்கிற எல்லா வாகனங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே பூமியில இருக்கிறதுனால எல்லா வாகனங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. நீங்களே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ஆண்டவரை. தகப்பனே ஆவியானவரை தீங்கினாலே உங்களுடைய கூடார மறைவில மறைச்சே பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. ஆண்டவரே இனிமே நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேள்விப்படாத நீங்க உதவி செய்யுங்க. விண்ணப்பத்தை உங்க சமாதான தாழ்த்தி ஆண்டவரே உங்க நாமத்தை உயர்த்தி செபிக்கிறேன். இரக்கமுள்ளங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கத்தரா எஜமானின் கண்கள்ல இரக்கம் கிடைக்க தயவு கிடைக்க கத்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஆல்போன்ஸ் சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பேசலோ சிஸ்டர். சிசிலியா பேசலோ பேசலோ. நீங்கள் சிறைச்சாலையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அவர்கள் மனம் திரும்பி அவர்கள் அந்த குற்றங்களை விட்டு விலகி அந்த தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் ரட்சிப்புக்கு ஏற்ற பிள்ளைகளாய் மாற நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அப்பா பிதாவே என் பிரிய நாளை தந்ததுக்கு உமக்கு நன்றி அப்பா.
அப்பா பிதாவே, இந்த சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் மேலேயும் அது கருணை கண்களை திருப்பும் அப்பா. அப்பா பிதாவே, இவ்வளவு பேரப்பா இதற்காலே இப்போ எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. எத்தனை பேர் சாப்பாடு இல்லாம இருக்கிறார்கள் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த சிறைச்சாலையில இருக்கிற அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்களுடைய ஊடாகவே நீர் போய் நின்று அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவித்தல் கொடும் தகப்பனே. அப்பா, அந்த சிறைச்சாலையிலிருந்து வாடி வதங்கி ஆண்டவரே உணவின்றி எவ்வளவோ தவிக்கிறார்கள் தகப்பனே. அவர்களோடு கூட இருந்து வழிநடத்தும் தகப்பன். அன்பான தகப்பனே, அவர்களை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும் தகப்பனே. அவர்களோடு கூட இருந்து உமது அன்பையும் ஆதரவையும் செலுத்தும் தகப்பனே. தேவ ஊழியம் பிரியரா மாற செய்யும் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் நான் போய் பார்த்தேன் தகப்பனே இந்த சிறைச்சாலையிலே. அப்பா, சாப்பாடு இல்லாம எத்தனையோ பேர் அம்மா தகப்பனே, அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறது என்ன கண்டேன் தகப்பனே. ஏசப்பா, அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. சிறைச்சாலை இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்துள்ளும் தகப்பனே. சாட்சிகளாக மாற செய்யும் தகப்பனே. அப்பா பிதாவே, என்னென்ன பிரச்சனையா போனார்களோ தெரியவில்லை தகப்பனே. அவர்கள் விடுதலையாக்கப்படணும் தகப்பனே. அவர்களை விடுதலையாக்கும் தகப்பனே. அதுல இருந்து விடுதலையாக்கி அப்பா பிதாவே, உமக்கன்று ஊழியம் புரியக்கூடியவர்களாக மாற்றும் உம்மால் முடியும் தகப்பனே. முடியாத காரியம் எதுவும் இல்லையப்பா. கடைசி காலம் என்று சொல்லி இருக்கிறீரே தகப்பனே. இப்படியான சண்டைகள், சச்சரவுகள், குழப்பங்கள் நேர்ந்து கொண்டிருக்கின்றது தகப்பனே. அப்பா பிதாவே, எத்தனையோ பேர் தாய் தகப்பன்மார்கள், பொஞ்சாதி பிள்ளைகள் எவ்வளவு தவிக்கிறார்கள் தகப்பனே. இப்ப சிறைச்சாலையில விட்டுட்டு ஆண்டவரே, அவர்களை விடுதலை ஆக்கும் தகப்பனே. பெண் பிள்ளைகளும் ஆண்டவரே அநேகமாய் இருக்கிறார்கள் தகப்பனே. எல்லோரையும் விடுதலை ஆக்கும்படி உண்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே விடுதலை ஆக்கும் தகப்பனே. அவர்களுக்கு ஒரு ஆறுதல் அளித்தரலும் தகப்பனே. தேவ சாட்சிகளா மாற செய்தரலும் தகப்பனே. இயேசு என்ற நாமத்தை அவர்கள் உச்சரிக்க செய்யும் தகப்பனே. அப்பா பிதாவே, ஸ்ரீலங்கா தேசத்துக்கா வருகிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, ராஜாக்கள் மந்திரிமாரி ஆசீர்வதியும் தகப்பனே. அவரும் இரக்க கண்களை திருப்பும் தகப்பனே. சண்டை வேண்டாம் தகப்பனே, சண்டை வேண்டாம். சமாதானமும் ஒற்றுமையும் கொடுத்துருளும் தகப்பனே. எல்லோரும் ஒன்று கூடி சமாதானமும் ஒற்றுமையா வாழ கிருபை செய்யும் அப்பா. அப்பா பிதாவே, இந்த ஆபத்துக்களும் இல்லாமல் ஆண்டவரே, வாகன ஓட்டிகள் மேலேயும் கண்களை திருப்பும் அப்பா. வாகனம் ஓட்டும் போது அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தும் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் ஜெபித்து கொண்டு வாகனம் எடுக்கும் போது ஜெபித்து கொண்டு வெளிக்கடை செய்யும் தகப்பனே. எங்க போனாலும் ஒரு குறைகுற்றம் இல்லாமல் திரும்பி வாரதுக்கு அவர்களுக்கு வழிவகுத்து கொடுத்த தகப்பனே. அப்பா, நீர் கூட இருந்து அவர்களை வழி நடத்துறதுக்காக நன்றி அப்பா. இயேசுவே, ஒவ்வொரு நிமிடமும் கூட இருந்து என்னையும் வழி நடத்துகிறீரப்பா. அப்பா பிதாவே, இப்போது ஆண்டவரே, லேசியண்ணா குடும்பத்தையும் கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவற்றை நோய் நொடிகள் எல்லாத்தையும் நீக்கி அவர் திடகாத்தன்மாய் இருக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பன். அப்பா, அந்த சங்கம வானொலியை நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. கூடான கூடினம் நன்றி அப்பா. லேசியண்ணா ஜனாசித்தர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்களை எங்களுக்கு தாரதுக்காக நன்றி அப்பா, நன்றி. அவ எங்க போனாலும் வந்தாலும் அவவுக்கும் நீரே தூதராயிருந்து பாதுகாத்து வழி நடத்தும் தகப்பன். இயேசுவே, மற்ற இந்த ஜங்கம வானொலியில ஜெபிக்கிற அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, கூடி குழுமி இருக்கும் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் மேன்மேலும் ஓங்கி வளர செய்தல்லும் தாயே. அவர்கள் எங்க போனாலும் வந்தாலும் அவர்கள் கூட இருந்து வழிநடத்தும் தகப்பன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். உங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடும் வீட்டோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆரோக்கிய பலம் தந்து நடத்துவாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஓகே, 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 ஓகே. நாங்கள் மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் மேரி. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் இலங்கை தேசத்துக்கு சுற்றுலாமாய் போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் காக்கப்பட வேணும் என்று சொல்லியும் இந்த மாலிவ பிள்ளைகளுக்காக, ஜுவதிகளுக்காக
அவர்களை சீர்கேடாக்குற எல்லா போத வஸ்துகள், அநீதிகள், அநியாயங்கள், இப்படிப்பட்ட காரியத்தில் இருந்து அவர்கள் விடுதலை அடைய, ரட்சிப்படைய, தேவனை அறிகிற அறிவு அவர்களுக்குள்ள வர நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாவம் துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த குரூப்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் கல்வாரி செல்வத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நாங்க இந்த சம்மர் டைம் இருக்கிறபடினாலே ஆண்டவரே அப்பா, நாங்க ஒவ்வொரு கொள்ளையிட போற ஒவ்வொரு இடங்கள்லையும் ஆண்டவரே நாங்க போனாலும் சரிதான், போவாட்டி உங்களோட சொந்தங்கள் போவாங்க, எல்லாரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒரு தீமையானது அதுபடி காத்துக் கொள்ளுங்க. அவர்களை உங்களுடைய செட்டையில வைத்து மூடிக்கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். குடும்பங்களையும் அந்த குணமாய் பாதுகாத்து மூடி சட்டை எங்களை மறைக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். வானொலியில கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை உங்களுடைய செட்டையில மூடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அந்த தேசத்துக்கு போற ஆண்டவரை ஒவ்வொரு இடத்துக்கும் போற ஒவ்வொரு பிள்ளைகளும் கொள்ளிடை போறவர்கள் பாதுகாக்கும்படியாக நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன் என்ற வசனத்தின்படி பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படியாகவும் ஆண்டவரை அவர்களை எல்லாம் பறந்து காக்கிற பட்சியாய் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உங்களுடைய கருத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இலங்கை தேசத்தில் இருக்கிற வாலிப ஜுவதிகள் ஆண் பெண்ணாக உடைய கரத்துல கொண்டு வருகிறேன். அவர்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை அவர்களை வஞ்சிக்கிற பொல்லாங்கனுடைய கிரியைகள் எல்லாம் என் தேசத்தை விட்டு, என் வாலிபர்களை விட்டு விலக வேணும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே கடிந்து கட்டுகிறேன். ஆண்டவரே, போதை பொருள்கள், கஞ்சாக்கள், சிகரெட்கள், சாராயங்கள், சிகரெட், வெத்திடபாக்கு, ஆண்டவரே அதை மிஞ்சின காரியங்கள், ஆண்டவரே பாவங்கள், ஆண்டவரே ஆண்டவரே ஒருவரை ஆண்டவரே வஞ்சிக்கிற ஒவ்வொரு காரியங்கள், ஸ்கூல்ல வாலிப பிள்ளைகளை வஞ்சிக்கிற டீச்சர்மார் சார், ஆண்டவர் இப்படியான காரியத்தில் இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவரை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன். சிறு வயதிலே தாய் தகப்பனுக்கு தெரியாது போய் ஆண்டவரை பாய் ஃப்ரெண்ட் என்று சொல்லி கேர்ள் ஃப்ரெண்ட் என்று சொல்லி ஆண்டவரை அழிஞ்சு போற இந்த வாலிப சந்ததியில என் தேவன் இரக்கம் செய்து அவர்கள் மேல உடைய கரத்தை வைத்து அவர்களை ஆண்டவரை சிறு வயதிலே இந்த பாவங்களுக்கு ஈடாகாதபடி என் தேவனுடைய பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள வாழ இவர்கள் எல்லாம் மூடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். எங்கட சொந்தங்கள் தான், எங்கட சந்ததியா இருந்தான், எங்கட தேசத்தை ஜனங்கள், ஊழியக்கார பிள்ளை, ஊழியக்கார குடும்பங்கள்ல இருக்கிற வாலிப யுவதிகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு பரிசுத்த தேவனுடைய கரத்தில் அவர்கள் எல்லாம் மூட வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தின் நிழலினாலே மூடிக்கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, ஸ்கூலுக்கு போற இடங்கள் சரி, ஆண்டவரே ரிப்புகளுக்கு போற சரி, தனியா ஆண்டவரே ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு போகல, தனியா போகலையும் சரி, இவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவ கிருபைக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவ திட்டத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் காக்கா விட்டால் நாங்க காவலாளி விருதாண்டு சொல்லி இருக்கிறீங்க. இந்த வாலிபர்களை ஆண்டவரை பரிசுத்த வாழ்க்கையில காத்து கொள்ளும்படியாக, பரிசுத்த வஸ்திரத்தினாலே மூடிக்கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இவர்கள் வருங்கால சந்ததி என்று சத்ருவானவன் அறிந்து இவர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். அநேக இடங்கள்ல உலகம் முழுவதும் இந்த வாலிபர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். விபச்சாரத்துல தள்ளுறான் ஆண்டவரை, வேசித்தனத்துல தள்ளுறான் ஆண்டவரே, குடி போதையில தள்ளுறான் ஆண்டவரே அப்பா, அந்தரங்க பாவங்கள்ல தள்ளி கட்டி அவன் பாவ சங்கிலினாலே கட்டி போடுகிறான். இப்போது அந்த பாவமான சங்கிலியை இயேசுவின் ஜீவ ரத்தத்தை கொண்டு துட்டரித்து கட்டப்பட்ட வாலிபர்களை விடுதலையாக்கி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சிறைச்சாலைக்கு கொண்டு போறான் ஆண்டவரே அப்பா, ஒரு சின்ன குற்றம் செய்த சிறைச்சாலையில கொண்டு இந்த வாலிப யுவதி ஆண் பெண்ணை அடைத்து போடுகிறானப்பா. ஆண்டவரே, அந்த சிறைச்சாலை கதவுல அவர்கள் அடைக்கப்படாதபடி தேவனுடைய நாமத்தினால் இவர்கள் எல்லாம் மீட்கப்பட்டு ஆண்டவரே தேவ ராஜ்யத்தை தேடி வருகிற பிள்ளைகளாய் வைக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாவும் ஆண்டவரே, தாய் தகப்பனுக்கு ஆண்டவரே அப்பா நல்ல பிள்ளைகளாய் நடக்கவும், தேவனுக்கு நல்ல பிள்ளைகளாய் நடக்கவும் ஆண்டவரே, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வார்த்தையினாலே சுத்திகரிக்கப்பட்டு ஆண்டவரே பிள்ளைகளுடைய சமாதானம் தாய் தகப்பனுக்கு ஆண்டவரே அப்பா சமாதானமா இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லியும் இவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய கரத்துக்கு ஒப்பு கொண்டிருக்கிறேன். ஊழியம் செய்யட்டும், பரிசுத்தப்படட்டும் ஆண்டவரே. வாலிபன் இதனாலே சுத்தமாமா நம்முடைய வார்த்தையினாலே, வார்த்தையான ஆவியானவர் வார்த்தையை அனுப்பிய கரத்தினால் இவர்கள் எல்லாம் கிரியை செய்து உம்முடைய கிரியைக்குள்ள இவர்கள் வந்து மூடப்பட்டு ஆண்டவரை பிறந்து காக்கிற பட்சியா இவர்கள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். எங்க போனாலும் எங்க வந்தாலும் தேவனுடைய பலத்த கரம் இவர்களை ஆண்டவரை மூடி பாதுகாக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். மனுஷர் பாதுகாக்க முடியாது, தாய் தகப்பன் பாதுகாக்க முடியாது, இப்ப வாலிப பிள்ளைகளோட பேசக்கூட முடியாது. ஆனால் தேவன் நீர் சொன்னால் ஆகும். தேவன் நீர் விளைய சேர தேவன் இவர்களை கொண்டு ஆண்டவரை ஒரு விளைச்சலை காண செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பாவங்கள்ல இருக்கிறவர்கள், பாவத்துல கட்டுப்பட்ட அடிமையா இருக்கிறவர்கள் இப்போது இயேசுவின் நாமத்திலே இவர்களை எல்லாம் விடுதலையாக்கி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே இந்த பாவத்தின் சங்கிலி அறுக்கப்பட்டு விடுதலையாகுவார்களாக, விடுதலையாகுவார்கள். சாத்தானுடைய கையில மனுஷன கையில அடிமையா இருக்கிற வாலிபர்கள் இப்போதெல்லாம் விடுதலையாக்கப்படுவார்களாக.
மனுஷ குமாரன் விடுதலை கொடுத்தால் மெய்யாக விடுதலையான வசனத்தின்படி இயேசுவின் நாமத்தை சொல்லி விடுதலையாக்கி ஜெபிக்கிறோம். பாவத்தின் அடிமையில விடுதலையாக்கி ஜெபிக்கிறோம். தேவனை துதித்து ஆராதித்து தேவனுடைய சமூகத்துல பவுஞ்சாய் அந்த ஆண்டவரே சேர்ற ஜனங்களாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஏலியின் வீட்டுல வளர்ந்தாலும் எலியாமின் தேவனின் பிள்ளைகளாய் இவர்கள் வளர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுகிறவளாய் தேவ சந்நிதியை தேடுகிறாய் தேவனுக்கு பயந்த சந்ததி வரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். லிதியாட இருதயம் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற போதே இருதயம் திறக்கப்பட்டது போல எங்கெல்லாம் அவர்கள் வார்த்தையை கேட்கிறார்களோ ஆண்டவரே தாய் தகப்பன் என்று ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துல இவர்களுக்கு ஒரு மனம் திரும்புதலின் ஆவி, இருதயத்தை திருப்புகிற ஆவி, இருதயத்தை திருப்புகிற வார்த்தைகள் இவர்களுக்குள்ள கிரியை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீர் சொன்னால் தான் ஆகும், நீர் கட்டளையிட்டால் தான் நிற்கும் ஆண்டவரே. எங்களால முடியாது, எங்களால முடிஞ்சது பிள்ளைகளுக்காக இருதயத்தை கிழித்து செபிங்கள் என்று ஜெபிக்கிறோம். தாய் தகப்பனா இருந்து ஜெபிக்கிறோம். ஆனாலும் தேவன் கிரியை செய்து அவர்களை ஆளுகை செய்து உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள உம்முடைய வஸ்திரத்துக்குள்ள பரிசுத்த வஸ்திரம் ஆண்டவரை நீதியின் வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம் ஆண்டவரை இரத்த கோட்டை வார்த்தை இதனால நீர் மூடி இவர்களை பாதுகாக்கும்படியாக உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் இப்படி செய்வீர் என்று விசுவாசித்து என் தேசத்துல பவுஞ்சாய் வாலிபர்கள் ஒரு பெரிய எழுப்புதலை காண செய்வீர் என்று சொல்லி விசுவாசித்து மண்டையில ஜெபிக்கிறேன் ஜெயம் எடுக்கிறேன். ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்தி துதி கன மகிமை யாவும் செலுத்தி ஜெபிக்கிறேன். ஜெபங்கட்டி நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்க வீணோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வீணோ பிரைஸ் தி லார்ட் அக்கா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அநாதத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் வயோதிக மடத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் கர்த்ததாமே இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்த வேணும் என்று மாறுதல் பெருக வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்றைய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆண்டவரே இந்த இடத்திலே கூட்டி வந்து ஆண்டவரே ஜெபிக்க வைத்த அன்பிற்காக கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே அப்பா, நாங்கள் ஒவ்வொருவராக தகப்பனே உம்மிடம் அப்பா ஒவ்வொரு இடங்களிலும் இருந்து கூடி இந்த சங்கம வானொலியினூடாக ஜெபிக்க வந்திருக்கிறோம். என் தகப்பனே கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் எதிரெடுக்கப்படுவதாக. என் தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஞானத்தோடும் கருத்தோடும் ஜெபிக்கிற ஜெபங்களாக தகப்பனே எங்கள் இருதயங்களை தொடுங்க. எங்கள் இருதயத்திலே அப்பா தகப்பனே அப்பா ஞானத்தை தாங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே, எங்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் அறிந்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, நாங்கள் இந்த இடத்திலே ஆண்டவரே ஒருமித்து கூடி வந்திருக்கிறோம் என் தகப்பன். அப்பா கர்த்தாவே, இந்த ஜெபங்களை எந்தெந்த தேசங்களில் இந்த ஜெபங்கள் இந்த வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ என் தகப்பனே, அவர்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. அப்பா, இந்த ஜெபங்களை அவர்கள் கேட்டு ஆண்டவரே அவர்களும் விடுதலை அடைந்து தேவனே உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாக என்னப்பா மாற்றி போடுங்க ஆண்டவரே. எந்த பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா விடுபட்டு போகாதபடி வருகையின் காலத்தில் என் தகப்பனே கர்த்தாவே, எந்த பிள்ளைகளும் விடுபட்டு போகாதபடி என் தேவனே காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் இந்த பிள்ளைகளை ஒருவரையும் புறம்பே தள்ளாத தகப்பன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அணை கட்டி நீங்கள் காத்து ஆண்டவரே, தேவைகளை சந்தித்து ஆண்டவரே, ஜீவனை கொடுத்து பாதுகாத்து நடத்துறீங்கள் ஐயா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் கை கொண்டு ஆண்டவரே அப்பா தகப்பனே உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் இருக்க ஆண்டவரே. எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த உலக ஆசைகளை வெறுத்தேன் தேவனே. தகப்பனே, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வழிகளில் நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே அப்பா, எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்கள் ஒவ்வொருவரை புடமிட்டு காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அறியாமல் நடக்கிறோம் ஆண்டவரே, அறியாமல் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு தப்பிதங்களையும் செய்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களை மன்னித்து ஆண்டவரே அப்பா எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் இதயங்களில் எண்ணுகிற எண்ணங்கள் கூடி அறியாமல் எண்ணுகிற எண்ணங்களாக
முடியாததாக இருக்கிறது என் தேவனே. கர்த்தாவே, நீங்கள் நினைத்தால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. நீங்கள் செய்ய எல்லாம் சொன்னால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. நீங்கள் கட்டளையிட எல்லாம் நடக்கும் ஆண்டவரே. அப்படி இருக்கும்போது என் தேவனே, அப்பா, நாங்கள் அறியாமல் செய்கிற காரியங்கள், எண்ணுகிற சிந்தனைகள் எல்லாவற்றிலும் வீணென்று அப்பா நாங்கள் அறியாமல் நடக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, எங்களை ஒரு விஷயம் மன்னித்து ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் சாபங்கள் யாவற்றையும் மன்னித்து தேவனே, எங்களை நீங்கள் பொருட்படுத்தி நிரப்புங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இன்றைய நாளிலும் அப்பா தகப்பனே, என்னுடைய ஜெப குறிப்புகளை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் என் தேவனே. தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரே, அப்பா, இந்த அனாதை மடங்களில் இருக்கிற ஒவ்வொரு 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 குழந்தைகளும், ஒவ்வொரு வயோதிபர்களையும் உம்முடைய பாதபடியில் ஒப்புக் கொடுக்கிறேன் என் தேவனே. தகப்பனே கர்த்தாவே, திக்கற்றவர்களுக்கு நீங்களே தேவன் என்று சொன்ன தகப்பனே கர்த்தாவே, அவர்கள் திக்கற்றவர்களாக இல்லாதபடிக்கு என் தேவனே, அப்பா அவர்களுக்கு அப்பா சமாதானத்தை கொடுத்து அவர்கள் மனதிலே ஆண்டவரே, தாங்கள் அனாதைகள் தனிமைகள் இல்லை என்று அப்பா உணரும்படியான உணர்வை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அவர்களுக்கு ஆண்டவரே, நீங்கள் உம்முடைய தூதர்களை அனுப்பி ஆண்டவரே, நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் தேவனே. ஆனாலும் என் தேவனே கர்த்தாவே, அவர்கள் மனிதர்கள் ஆண்டவரே. தகப்பனே, அவர்கள் இருதயங்களிலே வேதனைப்படுகிறதை அப்பா, தாங்கள் அனாதைகள், தங்களுக்கு யாரும் இல்லை என்று அப்பா அங்கலாய்த்து கொண்டு அப்பா அல்லோலப்படுகிறதே ஆண்டவரே, நீங்கள் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. அவர்களின் மனதை அறிந்த தகப்பன் நீங்கள் ஒருவர் மட்டுமே ஆண்டவரே. தகப்பனே, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. எந்த ஒரு மனிதனுக்கும் சமாதானம் இல்லாவிட்டால் எதுவும் இல்லை ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து ஒரு நிறைவை கொடுத்து ஆண்டவரே, அந்த இடங்களில், அந்த அனாதை மடங்களில் அப்பா தேவைகளை சந்தித்து ஆண்டவரே, அப்பா ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த மடங்களில் அப்பா பணிபுரிகிற ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே, அவர்களும் அந்த பிள்ளைகளையும் அந்த பெரியோர்களை அப்பா கவனிக்கிற போது அப்பா தகப்பனே, அன்போடும் கனிவோடும் அவர்களை கவனித்து அவர்களுக்கு அப்பா இருதயங்களிலே அப்பா சமாதானத்தின் தொண்டர்களாக அவர்கள் இருக்கும்படி என் தேவனே கர்த்தாவே, அவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அன்போடும் கனிவோடும் பார்க்கும் போது தகப்பனே, அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று அவர்கள் அறியும்படியான ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த பெரியோர்கள் தங்கள் பிள்ளைகளை எண்ணி தங்களுக்கு யாரும் இல்லை என்று அவர்கள் கைவிட்டு விட்டார்களே என்று வேதனைப்படாதபடி அவர்கள் கண்ணீர்களை துடைத்து அப்பா கவலைகளை போக்குற தேவன் நீங்கள் ஒருவரே மாத்திரம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அவர்களின் கண்ணீரை போக்கி ஆண்டவரே, கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து காத்து நிரப்புங்க ஆண்டவரே. தகப்பனே, உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை என் ராஜா. ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நிரப்புங்க ஆண்டவரே. தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. அந்த இடங்களில் தேவைகளை சந்தித்து பலப்படுத்துங்க ஆண்டவரே. அந்த இடங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனே, உண்மை அறிந்து நடக்கிற பிள்ளைகளாகவும் ரட்சிக்கப்படக்கூடியதான கிருபையும் அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, அந்த அனாதை மடங்களிலும் அப்பா வேறு அப்பா அனாதையாக திக்கற்றவர்களாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய வார்த்தைகளை அறிவிக்கிற சுவிசேஷத்தை சொல்கிற அப்பா ஒவ்வொரு மனிதர்களையும் நீங்கள் அனுப்புங்க ஆண்டவரே. தகப்பனே, அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டால் ஆண்டவரே, அப்பா நாங்கள் அனாதைகள் தனிமை என்று உணராதபடிக்கு தேவனே, அவர்கள் உண்மை அறிந்து சமாதானத்தோடு ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடும் உறுதியோடும் அப்பா இந்த உலகத்தில் வாழுவார்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை அப்பா கைக்கொண்டு நடக்கிற பிள்ளைகளாக மாறுவார்கள் என் தேவனே. கர்த்தாவே, அந்த பிள்ளைகள் அப்பா உண்மை அறியாமல் நடக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவனே, உம்முடைய வார்த்தைகளை அறிவிக்கிற சுவிசேஷம் சொல்கிற பிள்ளைகளை அனுப்புங்க ஆண்டவரே. தேவனே, அந்த இடத்தை அப்பா புடமிட்டு நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்களை புடமிடுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே மூடி அந்த அனாதைகள் அப்பா அனாதைகள் என்று சொல்லாதபடி தகப்பனே, தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று அப்பா கிருபையோடு அவர்கள் இருக்கும்படியாக அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் தகப்பனே, இந்த சங்கமா வானொலியை அப்பா
அப்பா எங்களுக்கு தந்து ஆண்டவரே இந்த இடத்திலே ஜெபிக்கிறதுக்கு எங்களுக்கும் ஒரு இடத்தை தந்து நீங்கள் எங்களை அப்பா நிரப்புவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியை நடத்துகிற அப்பா அந்த சகோதரன் மேலும் அந்த அந்த ஊழியக்காரன் குடும்பம் மேலும் தகப்பனே உம்முடைய கரம் கூட இருப்பதாக தேவனே. அதே போல ஆண்டவரே இந்த இடத்திலே அப்பா இதை நடத்துகிற அந்த சகோதரியோடும் இந்த குடும்பத்தோடும் கூட இருந்து ஆண்டவரே தகப்பனே வழி நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே இந்த வேளையிலும் என் தேவனே இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் உங்களுடைய பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே கர்த்தாவே அவர்கள் ஒவ்வொருவரின் இதயங்களை அறிந்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே. கர்த்தாவே அவர்களுக்கு என்னென்ன தேவைகளோ என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கிறதோ என்று நாம் அறியோம் ஆண்டவரே. நீங்கள் ஒருவர் மாத்திரமே அறிவீர்கள் என் தகப்பனே. கர்த்தாவே அவர்களின் வேண்டுதல்கள் அவர்கள் என்னென்ன காரியங்களினால் என்னென்னத்தினால் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ என் தேவனை கர்த்தாவே அவர்களின் வேதனைகளை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நிறைவையும் சமாதானத்தையும் அந்த குடும்பங்களை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்து அப்பா அவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நிரப்புங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே தகப்பனே இந்த இடத்துல தகப்பனே அந்த ஒவ்வொரு குடும்பங்களும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க இந்த இடத்துல ஒன்று கூடி வந்திருக்கிறார்கள் என் தேவனே. அப்பா தகப்பனே அவர்களின் இருதயங்களில் இருக்கிற அப்பா வேண்டுதல்களையும் அப்பா தகப்பனே நீங்கள் அறிந்த தேவன் நிறைவேற்றுவீங்கள் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் என் தேவனே. கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. என்னையும் என் மகளை பொறுப்படுங்க ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரை கேட்கிற விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களின் இருதயங்களின் இலக்கங்கள் எண்ணங்களை அப்பா நீங்கள் அறிந்திருக்கிறவர் ஆண்டவரே. ஒவ்வொன்றை நீங்கள் நிறைவேற்றி சமாதானத்தோடு நடத்த போகிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. சோசரம் ஆண்டவர். எல்லா துதிகான மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் அமேன் அமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கத்தர் உங்களையும் பிள்ளையும் கத்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாங்க புவனேஸ்வரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் பொருளாதார பகுதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். விவசாயத்துறை, கைத்தொழில்கள், மீன்பிடி தொழில்கள் எல்லாம் விருத்தி அடைய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் சோஸ்தரிக்கிறேன் தகப்பனே அப்பா. இந்த இரவு வேலைக்காக நன்றி செலுத்தி இலங்கை தேசத்திலே தகப்பனே அப்பா விவசாய தொழில், மீன்பிடி துறைகள் தகப்பனே, கைத்தொழில்கள் தகப்பனே, இப்படியாக தகப்பனே சுய தொழில்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. இதை செய்வதற்கான பண தேவைகளை நீங்கள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பன். இதற்கு தேவையான இயந்திரங்கள் தகப்பனே, இதை பார்க்க தேவையான பெட்ரோல் விலை பிரச்சனை தகப்பனே, இப்படியாக ஒவ்வொரு தொழில்களை செய்யும் போது ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கிறது தகப்பனே அப்பா. இவற்றுக்கெல்லாம் தகப்பனே இவர்கள் அதை விற்பனை செய்து ஒரு அபிவிருத்தி அடைவதற்கு தகப்பனே அப்பா, இவர்கள் ஆரம்பத்திலே முதலீடுகளை செய்வதற்கு ஊக்குவிப்பதற்கு தகப்பனே இலங்கை தேசத்தில் ஊக்குவிப்பாளர்களை ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களை ஊக்குவிப்பதற்கு தகப்பனே பொருளாதார ரீதியாகவும் தகப்பனே, சரீர ரீதியான உதவிகளாகவும் தகப்பனே, மனித தயவுகளையும் தகப்பனே, அதற்கேற்ற இட பொருள்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்காக தகப்பனே நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இப்படியாப்பட்ட தொழில்களின் நிமித்தம் தகப்பனே முன்னேறினால் இலங்கை தேசம் அபிவிருத்தி அடையும் தகப்பனே. ஒவ்வொரு இலங்கை தேசத்தில் இருக்கிற வறுமைகள் நீக்கப்படும் தகப்பனே. இதெல்லாவற்றை நீர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறபடியா உங்களுக்கு நன்றி செலுத்தி தகப்பனே. இலங்கை தேசத்தில் பொருளாதார ரீதியாக என்னென்ன தடைகள் இருக்கிறதோ எல்லா தடைகளையும் உடைய ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால் முறியடித்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதற்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருக்களையும் கட்டிந்து கட்டளையிட்டு சுட்டெரிக்கிறோம் தகப்பனே அப்பா. யார் கையிட்டு செய்கிறார்களோ தகப்பனே ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. குறைவுகளை நிறைவாக்கி அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தகப்பனே ஒவ்வொருவரின் தகப்பனே ஆசீர்வாதமும் இலங்கை தேசத்தின் வருமானம் தகப்பனே
கொண்டு, ஒரு குடும்பத்தை கொண்டு, ஒரு கிராமத்தை கொண்டு தகப்பனே, ஒரு மாவட்டத்தை கொண்டு, ஒரு நாட்டை தகப்பனே அபிவிருத்தி அடைய செய்யலாம் தகப்பனே. இப்படியாக அந்த ஒருவரை உற்சாகப்படுத்தி மேலெழும்பும் போது தகப்பனே எல்லாமே அபிவிருத்தி அடைகின்றது தகப்பனே. இப்படியாக இருக்கிற ஏழை எளியோர்களுக்கு கருணை காட்டுவதற்கான கருணை உள்ளங்களை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உதவி செய்ய முடியாதபடி கல்லாக இருக்கிற இருதயங்களை உடைத்து சதையான இருதயங்களை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. மனித தயவு இரக்கங்களை கொடுங்க தகப்பனே. நல்ல மனித நேயங்களை கொடுங்கள் தகப்பனே. எல்லாவற்றையும் செய்து ஆசீர்வதிக்க போகிறபடியா உங்களுக்கு நன்றி செலுத்தி ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபங்கட்டி நிற்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நான் சிறு ஜெபத்தோடு முடித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய நாளின் தகப்பனே, தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் தேசத்திலும் எங்கள் ஆண்டவரே எல்லா யுத்த நாடுகளிலும் ஒரு சமாதானம், ஒரு அன்பு, கர்த்தாவே ஒரு இரக்கம், ஒரு ரட்சிப்பு உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நினைத்தல்லும் ஐயா. ஆண்டவரே, டொனால்ட் பிரதரை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பிள்ளை வந்து ஜெபிக்க கர்த்தாவே கிருபை செய்யும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கலாசீலனுக்கா ஜெபிக்கிறோம் ஐயா. சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனமும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போக கர்த்தாவே ஆண்டவரே பிள்ளையின் குடும்பத்தையும் ஆண்டவரை பலப்படுத்தி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் கர்த்தாவே. வினோவை ஒப்பு கொடுக்கிறேன், சிசிலி அம்மாவை ஒப்பு கொடுக்கிறேன், மேரியை ஒப்பு கொடுக்கிறேன். இனிமாய் வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். எமியிடம் கொடுக்கிறேன். ஆமேன். இரக்கமுள்ள கர்த்தாவே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்பா, இந்த புதிய நாளிலும் இலங்கை தேசத்துக்காக திறப்பின் வாசலில் நின்ற எல்லா தெய்வ பிள்ளைகளை உங்களை கருத்தில் ஒப்படைக்கிறேன். ஆண்டவர் இந்த நாளும் பார்த்து சால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த இடத்திலே இயேசு சுவாமி ஜனங்கள் எல்லாம் மன்னம் திரும்பி ரட்சிக்கப்பட வேணுமா எங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேளையிலும் சகோதரி வினோவுக்காய் ஜெசிமாவுக்காய் உங்களுக்கு நன்றியப்பா. தகப்பனே, வினோவுடைய ஊழியங்களுக்காய் நன்றி, ஜெசிமாவுடைய இந்த வேலைக்காக நன்றி சுவாமி. இன்னும் அந்த பேஷன்ஸ் மத்தியில ஒரு சாட்சியாய் வைத்திருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன். சகோதரி பாபிக்காய் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, செல்லுகின்ற இடங்கள், வீட்டு கூட்டங்களுக்கு போன்ற நேரங்கள் எல்லாவற்றையும் ஒப்படைத்து ஜபிக்கிறேன். சகோதரி சொல்லிக்காய் சகோதரிய ஊழியங்களுக்காய் மகளுக்காய் எங்களுக்கு நன்றி. கர்த்தாவே சுவாமி, சகோதரி தயாவுக்காய் வருகிறோம், கனிஷ்டாவுக்காய் வருகிறோம். அந்த பிள்ளை படிக்கிற பாடசாலை ஒப்புப்படுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே சகோதரி சுகுமாரிக்காய் ஊழியங்களுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி, சகோதரி சுந்திக்காய் இருக்கிற தேசத்துக்காய் அப்பா எங்களுக்கு நன்றி. எஜமான்களை கண்களிலே இறக்கத்துக்காய் ஜெபிக்கிறோம். பிரதர் டானாலை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்கள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி, இந்த நேரத்திலும் சகோதரி ஜனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இணைந்து ஆண்டவரே உலக நேரமாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நீங்க கொடுத்த பலனுக்காய், சரீர பலத்துக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, சகோதரி கலாசீலனையும் பலப்படுத்தும்படியாய், ஆண்டவரே இந்த குடும்பத்திலே தேவைகள் சந்திக்கப்படும்படியாய், வறுமை நாள்கள் நீங்க இடத்திலே ஒப்படைக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி கூட இருந்து நீங்க வழிநடத்துங்க. சகோதரி பாலசிங்கத்தையும் குடும்பமாக ஒப்பு கொடுக்கிறோம். பேர பிள்ளைகள், கணவர், பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி, சகோதரி சிஷ்லியா அம்மாவையும் ஐயாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு சரீரத்திலே இருக்கிற எல்லா பலவீனங்களையும் நீக்கி இந்த இடத்திலே வந்து உங்களை நோக்கி பார்த்து ஜெபிக்க ஆண்டவரை உதவி செய்ய வேணுமாய், தேவைகளையும் சந்திக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி, இந்த வானிலைக்கு வர முடியாமல் இருக்கிற தேவ பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி சுபாவை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அதே போல சகோதரி சுபத்ரா என்ற அந்த மகளையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி, நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் கர்த்தாவே சுவாமி, ஆண்டவரே, இந்த வானிலைக்கு வர போன்ற மிகுதியான நிகழ்ச்சிகளுக்காய் நன்றி. சுவிசேஷ குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர் தருகின்ற வாக்குத்தத்த வசனங்கள், வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காக நன்றி சொல்லுகிறோம். வேதாகம படிப்புக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் செல்வி ராமச்சந்திரனை ஒப்புக் கொடுக்கிறோம்.
ஆண்டவரே விதமாக ஜோவலை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் அப்பா. அந்த நாவின் கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்க வேணுமா ஜபிக்கிறோம். இன்னும் அந்த தாயாருடைய ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் பெரிதாக்கி தரும்படியா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சாமி, இந்த நேரத்திலும் சகோதரி ஜான்சிக்காய் ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்காக தந்திருக்கின்ற இந்த தாய்மாருக்காக வருகிறோம். தாயார் குலேந்திரன் அம்மா, தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே சுவாமி, நித்திய வெளிச்ச நேரத்தில் முனைந்து வார்த்தைகளோடு வருகின்ற தாசர்கள், பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள், தொகுப்பாளர்கள் கொடுக்கிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்காரம், சகோதரன் மாதம் ஐயா, சகோதரி சுபாலன் கொடுக்கிறோம். பாடல்களை பாடுகின்ற தேவ பிள்ளைகள், வார்த்தையோடு வருகின்ற தேவதாசர்கள் எல்லோரையும் ஒப்படைத்து ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி, சங்கமம் எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை பாதுகாப்புடைய கரத்திலே தரணும். மகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மருமகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களை கிருபையின் கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைத்து ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் பொறுப்பேற்றவரே உங்களுக்கு சுத்திரம் கத்தாவே சுவாமி நன்றி சொல்லுகிறோம். குடும்பத்தாரை மூத்து கிடைக்கிறோம். அந்த வேலை இடத்திலே எல்லாரும் நோக்கி பார்த்து பிரகாசம் அடையவன் கரத்திலே ஒப்பு கிடைக்கிறோம். தகப்பனே சாமி ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே சாமி, சத்திய வேத சபை பாஸ்டர் சகோதரி நகமிலோகன், பாஸ்டர் சாலோகன் இவர்கள் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சத்திய வேத திருச்சபையிலிருந்து வருகின்ற ஜூம் பிரேயர் மீட்டிங் ஒப்புக் கொடுக்கிறோம். இணைந்து ஜபிக்க போகின்ற விதவ பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றியப்பா. இந்த நேரத்தில் எங்கள் நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமீன் ஆமீன். அதிகால வேளையில் இணைந்த சகோதரி டாலி, காலை வேளையில் இணைந்த ஆண்டன் ராசநாயகம், அதே வேளையில் சகோதரி ஏமி புஷ்பராஜா நிறைவு இவங்களோடு வழிநடத்தினார். மாலை வேளையில் இணைந்த சகோதரி சிசிலியா, சகோதரி வினோ, சகோதரி ரதி, மேரி, சகோதரி கலா சீலன் அவர்கள் கூட இணைந்தார்கள். அதே வேளையிலே சகோதரி சிசிலியா அவர்கள் இணைந்தார்கள். சகோதரன் சால், சகோதரி நிர்மலா மேரியா அவர்கள் இணைந்தார்கள். சகோதரி புவனேஸ்வரி அவர்கள் இணைந்தார்கள். இணைந்த சகோதரி பாபி அவர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இணைய முடியாதவர்களை நாங்கள் இந்த வேளையிலும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. பல காலங்களாக இணைய முடியாமல் இருக்கிற சகோதரி கொன்சி அவர்கள் யாழ்ப்பாண பகுதியிலிருந்து இணைகின்றார். பல காலமாக இணையவில்லை, அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே வேளையில் திரும்பமாக நினைவு கூற விரும்புகிறேன். 1ஆம் தேதி கனடா டே, அன்றைய நாளே நேரடி ஒலிபரப்பு இருக்காது. அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் வாக்குத்தத்த தியானத்தை கூட கடந்து செல்வோமா? அதனைத் தொடர்ந்து சத்திய திருச்சபையின் ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்வோம். ஆமீன். மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்த கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய